நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து ஏஷியாவோட பொலிட்டிக்கல் மேப்பிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூரோப்போட பொலிட்டிக்கல் மேப்பிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம மேப்பிங் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக புரிய வரும். அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கக்கூடிய கிளாஸ் எல்லாமே வந்து நீங்கள் ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். நீங்கள் ரிவிஷன் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் இல்லை. அதே மாதிரி மேப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் 2 விதமாக பண்ணணும். ஒன்று வந்து அப்சர்வ் மூலமாக, ஸோ எவ்வளோ நீங்கள் மேப் வந்து நீங்கள் பார்க்குறீங்களோ, எவ்வளோ அப்சர்வ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு எல்லாமே வந்து ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி ஒரு சில லொக்கேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ பேஜில் ஒயிட் ஷீட்டில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைனாலும் உங்ககிட்ட வந்து ஒரு பிளாங்க் மேப், நீங்கள் வந்து புக் ஸ்டோரில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ல்டு மேப்போட பிளாங்க் மேப் வந்து தருவாங்க. அவுட்லைன் மேப்புன்ட்டு கேளுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே வந்து உக்காந்துட்டு ஏஷியாக்குள்ளே வந்து நம்ம பார்த்தோம்ல, ஸோ எந்தெந்த கண்ட்ரி எங்கெங்கே வருதுன்ட்டு பென்சிலில் வந்து பார்த்திங்கன்னா எழுதுங்க. பென் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பென்சிலில் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதை எரேஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பென்லலாம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எதனா மிஸ்டேக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதை எரேஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு தான் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். நீங்கள் வந்து நிறைய மேப் வந்து வாங்க வேண்டியதாக இருக்கும். ஓகே, ஸோ பென்சில் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வந்து டைரெக்டாக யூரோப்போட மேப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நம்ம டைரெக்டாக யூரோப்போட ஸ்லைடுக்கு போகலாம். ஓகே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம பார்த்துருந்தோம் யூரோப்பை வந்து நம்ம பவுண்ட்ரி. ஓகே, ஸோ யூரோப்போட பவுண்ட்ரி வந்து எங்கெங்கே இருக்குது, ஏஷியாவோட பவுண்ட்ரி வந்து எங்கெங்கே இருக்குது, ஆஃப்ரிக்காவோட பவுண்ட்ரி எங்கெங்கே இருக்குது, எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இப்போ யூரோப்போட பவுண்ட்ரியெல்லாம் வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் வந்து இன்னொரு வாட்டி உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ரிவிஷன் மாதிரி ஆகும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வாட்டர் பாடிஸ் என்னென்ன அசோசியேட்டடாக இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பவுண்ட்ரியுமே வந்து உங்களுக்கு தெரிய வந்துடும். நார்த் சைடு வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் கூட, அட்லாண்டிக் இல்லை ஆர்டிக். நார்த்து சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் ஓஷன் கூட வந்து உங்களுக்கு பவுண்ட்ரி வந்து நீங்கள் பார்க்கலாம். வாட்டர் பாடி கூட வந்து அசோசியேட்டடாக இருக்குது யூரோப். வெஸ்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். 2 ஓஷன், ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த்தில் வந்து ஆர்டிக் ஓஷன், அட்லாண்டிக் இல்லை. அப்புறமா நான் ஏ போட்டதில் அட்லாண்டிக்னு நினச்சிக்காதீங்க. என்னோடய மைண்டு அவ்வளோதான். நான் ஏ டைப் இங்கே ரைட் பண்ணோன்னே அட்லாண்டிக்னு போயிடுச்சு டக்குன்னு. அதனால் நார்த்தில் வந்து உங்களுக்கு ஆர்டிக் ஓஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். வெஸ்ட்டில் வந்து அட்லாண்டிக்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், இங்கே தெரியுதுல்ல. சவுத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெடிட்டேரியன் சி இருக்குது. இந்த மெடிட்டேரியன் சி வந்து பார்த்திங்கன்னா சவுத் சைடு வந்து ஆஃப்ரிக்கா வந்து டிவைட் பண்ணுது. யூரோப்புக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் பவுண்ட்ரியாக வந்து எது இருக்குது, மெடிட்டேரியன் சி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதே மாதிரி பிளாக் சீயுமே வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரியாக ஒர்க் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். பிளாக் சி இங்கே தெரியுதுல்ல. இங்கே இருக்கக்கூடியதெல்லாம் யூரோப்பில் வர்றது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவில் வரக்கூடியது. ஸோ பிளாக் சீயுமே வந்து ஒரு பவுண்ட்ரியாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேஸ்பியன் சி இருக்குல்ல. இந்த கேஸ்பியன் சீயுமே வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரியாக இருக்குது. இது வந்து இந்த ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் இருக்கக்கூடிய ரஷ்யா பாட்டுது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏஷியா. ஸோ கேஸ்பியன் சீயுமே வந்து பவுண்ட்ரியாக இருக்குது. அதை விட்டு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே யுரால் மவுண்டெயின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். யுரால் மவுண்டெயின்ஸுமே வந்து பவுண்ட்ரியாக இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேக்கசஸ் மவுண்டைன், இந்த இடம் உங்களுக்கு தெரியுதுல்ல. இங்கே வந்து கேக்கசஸ் மவுண்டெயினுமே வந்து பவுண்ட்ரியாக இருக்குன்ட்டு நம்ம பார்த்தோம். ஸோ சரௌண்டிங் என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒயிட் சி இருக்குது, உங்களுக்கு தெரியுதுல்ல. இதுவுமே வந்து பார்த்துக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரஷ்யா கண்ட்ரிக்குள்ளே வருது ஃபுல். ஓகே, ஸோ இந்த ஒயிட் சீயோட வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் ஓஷன் கூட அசோசியேட்டாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து உங்களுக்கு ஒரு சி கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட் சீன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறனோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் டைப் பண்ணியிருக்கேன். மேபி ஒரு சில பாயிண்ட் அடிஷ்னல், ஒரு சில விஷயம் நான் டைப் பண்ணாமல் இருக்கேன். பட் இருக்கலாம். பட் எல்லா விஷயமே வந்து ஓரளவுக்கு நான் வந்து டைப் பண்ணி இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பேரண்ட் சி வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா கூடவும் நார்வே கூடவுமே வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட்டடாக இருக்குது, டச்சாக இருக்குது. ப்ளஸ் ஆர்டிக் ஓஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ஆகிருக்கக்கூடியது இது பேரண்ட் சி. நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு நார்வேயன் சீன்ட்டு வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு தெரியுதுல்ல நார்வேயன் சி. இந்த நார்வேயன் சீயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் ஓஷன் கூட தான் வந்து லிங்க் ஆகிருக்கக்கூடியது, ஞாபகம் வச்சுக்கோங்க.
கீழே வந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு நார்த்து சி வந்து கிடைக்கும். நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் இதெல்லாம், பட் இப்போதைக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். இங்கே இருக்குல்ல நார்த்து சி. இப்போ இந்த நார்த்து சி வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் கூட அசோசியேட்டடாக இருக்கக்கூடியது. ஏன்னா இதோட வாட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனில் தான் வந்து மிக்ஸ் ஆகும். இங்கேருந்து இந்த சைட்லேருந்துமே அவ்வளோதான். இங்கிலீஷ் சேனல் மூலமாகவுமே வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனில் வந்து மிக்ஸ் ஆகும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோவர் ஸ்ட்ரைட்டை வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணுறல, இங்கே வந்து டோவர் ஸ்ட்ரைட் நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்ட்ரைட்னா என்ன, வாட்டர் பாஸ் ஆகக்கூடியது. ரெண்டு சைடுமே வந்து லேண்ட் இருக்கும். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் பாடியும் இன்னொரு வாட்டர் பாடியுமே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டுன்ட்டு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பால்டிக் சி வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இங்கே தெரியுதுல பால்டிக் சி. ஸோ இந்த பால்டிக் சீயோட வாட்டருமே அவ்வளோதான். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா டேனிஷ் ஸ்ட்ரைட் மூலமாக வந்து பாஸ் ஆகி நார்த் சீயில் வந்து மிக்ஸ் ஆகும். நார்த் சீலேருந்து அட்லாண்டிக் ஓஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் மிக்ஸ் ஆகிடும். அப்போது பால்டிக் சீயுமே வந்து அட்லாண்டிக் ஓஷனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அசோசியேட்டாக இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டேபிள் மாதிரி வரைஞ்சிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் ஓஷன் கூட வந்து எந்தெந்த சி இருக்குது, அட்லாண்டிக் ஓஷன் கூட எந்தெந்த சி இருக்குன்ட்டு எழுதி வைப்பாங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா சேம் அதே ஸ்கூல் லெவல் மாதிரி தான் போயிடுவீங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த மேப்பே அப்சர்வ் பண்ணுங்கள், உங்களுக்கே தெரிய வரும். இங்கே இருக்கக்கூடிய ஒயிட் சீயோட வாட்டர் ஆர்டிக் சீக்கு தான் போகணும், பறந்து அட்லாண்டிக் சீக்கு வர முடியாது. ஓகே, பட் ஆர்டிக் ஓஷன் வழியாக கனெக்ட் ஆகி அட்லாண்டிக் வரும். அது வேறு. நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், வேர்ல்டில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு ஓஷன் தான். ஓகே, அந்த எல்லா ஓஷனுமே வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்தோம். பட் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய டிவிஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது. ஓகே, ஸோ பால்டிக் சி வந்து இங்கே இருக்குது. நம்ம பார்க்கலாம் பால்டிக் சி கூட என்னென்ன கண்ட்ரி அசோசியேட்டடாக இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு வந்து ஒரு ஓவர்வியூ மாதிரி வந்து பார்த்துட்டு வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் சேனல் நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்குல்ல இங்கிலீஷ் சேனல் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பே ஆஃப் பிஸ்கே, உங்களுக்கு தெரியுதுல்ல, பே ஆஃப் பிஸ்கே. ஃப்ரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் நடுவில் வந்து நீங்கள் பே ஆஃப் பிஸ்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரால்டரை வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே தெரியுதுல்ல, இங்கே வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரால்டர் எழுதிருக்கு. பட் ஆக்சுவலாக வந்து இங்கே தான், இவ்வளோ இடத்த வந்து நம்ம ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரால்டர்னு சொல்லுவோம். இங்கே தெரியுதுல்ல, இது வந்து நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் உங்களுக்கு காமிச்சேன், ஜூம் பண்ணியும் காமிச்சேன். இந்த இடத்துல வந்து கிப்ரால்டர்னு வந்து ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து யூகேவோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடியது அந்த கிப்ரால்டர்ன்ற இடம். ஓகே, அது பக்கத்தில் இருக்கிறதால இந்த ஸ்ட்ரைட்டை வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரால்டர்னு சொல்லுவாங்க. யூகே வந்து இன்னும் அந்த இடத்த வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரால்டர் எதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மெடிடேரியனோட வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரால்டர் மூலமாக தான் அட்லாண்டிக் ஓஷனுக்கு வந்து என்ட்ரி ஆகுறது. ஓகே, இந்த மெடிடேரியனோட வாட்டர் ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரால்டர் மூலமாக என்ட்ரி ஆகுறது, அதனால் இம்பார்ட்டண்ட், ஞாபகம் வச்சுங்க. அப்போ மெடிடேரியன் சீயுமே வந்து எந்த ஓஷன் கூட அசோசியேட்டடாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் கூட தான் வந்து அது அசோசியேட்டாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெரேனியன் சீன்னு சொல்லுவாங்க. மெடிடேரியன் சீயே வந்து இந்த இட்லி இருக்குல்ல, அது பக்கத்தில் வந்து டெரேனியன் சீன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணுறல அயோனியன் சீன்னு சொல்லுவாங்க. இட்லிக்கு உள்ளே இங்கே நீங்கள் பார்க்கலாம் கொஞ்சம் வாட்டர் என்ட்ரி ஆகிருக்குல்ல, இதை வந்து அட்ரியாட்டிக் சீன்ட்டு வந்து சொல்லுவாங்க. இங்கே வந்து கிரீஸ்க்கும் டர்க்கிக்கும் நடுவில் இங்கே நான் மார்க் பண்ணுறேன்ல, இதை வந்து பார்த்திங்கன்னா ஏஜியன் சீன்ட்டு சொல்லுவாங்க. இங்கே குட்டீஸாக வந்து இன்னொரு சி வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்க்கலாம். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இங்கே. ஓகே, இது வந்து ஏஜியன் சி. அதுக்கு பக்கத்தில் குட்டீஸாக ஒரு ரவுண்ட் போட்டிருக்கல, இதை வந்து பார்த்திங்கன்னா சி ஆஃப் மர்மரான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட் இருக்குது. ஓகே, டர்க்கிக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது, ஸ்ட்ரைட்டு, அது வந்து பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட் மூலமாக பிளாக் சீயோட வாட்டர் சி ஆஃப் மர்மரால் என்ட்ரி ஆகும். ஓகே, பிளாக் சீயோட வாட்டர் சி ஆஃப் மர்மரால் என்ட்ரி ஆகும். சி ஆஃப் மர்மராலேருந்து டேடனஸ் ஸ்ட்ரைட்டுன்ட்டு இருக்குது. ஓகே, இங்கே கொடுத்துருக்கேன்னா இல்லை, இங்கே கொடுக்கல, நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருப்பேன். அந்த டேனனஸ் ஸ்ட்ரைட் மூலமாக வந்து ஏஜியன் சீக்கு வந்து என்ட்ரி ஆகும். ஏஜியன் சீலேருந்து வந்து மெடிடேரியன் சீக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகும். ஃபைனலாக மெடிடேரியன் சீ வந்து அட்லாண்டிக் சீயில் வந்து மிக்ஸ் ஆகிடும். காஸ்பியன் சீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேக், அது ஞாபகம் வச்சுங்க. இது வந்து டைரெக்டாக ஓஷன் கூட வந்து கனெக்ட் ஆகிறதில்ல. இதுக்கு வந்து நம்ம சீன்ட்டு ஏன் நேம் வச்சுருக்கோன்னா, இது கூட நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்டரை ஷேர் பண்ணுறதால நம்ம வந்து சீயோட ரூல்ஸ் இங்கே அப்ளிகபிள் பண்ணுறதால இது வந்து சீன்ட்டு வந்து சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு
இவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, டன். ஸோ நம்ம வாட்டர் பாடிஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு ரஃபாக தெரியும். நான் வந்து இப்போ நெக்ஸ்ட் டைம் வந்து பிளாக் சீன்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும். ஓகே, யுக்ரைனுக்கும் டர்க்கிக்கும் நடுவில் இருக்குது பாருங்கள் பிளாக் சீ. காஸ்பியன் சீன்னு சொல்லும் போது நீங்கள் இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஃபுல் லாக் ஆகிருக்குல்ல லேண்டை சுற்றி. மெடிட்டேரியன் சீனா இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும். ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரால்டர் சொன்னோன்னா இந்த இடத்த நீங்கள் பார்க்கணும். பே ஆஃப் பிஸ்கே சொல்லும் போது நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும். நெக்ஸ்ட்டு நார்த் சி, பால்டிக் சி, ஓகே, ஒயிட் சி, பேரண்ட் சி, நார்வேயன் சி. இப்போ எங்கெங்கே என்னென்ன இருக்குது யூரோப்பை சுற்றி வாட்டர் பாடிஸ்ன்ட்டு வந்து உங்களுக்கு ரஃபாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் நேம் யூஸ் பண்ணும்போது கன்ஃபியூஷன் ஆக மாட்டீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து மேப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். யூரோப்பே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு டிவிஷன் மாதிரி பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் இங்கே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க, மீன்ஸ் வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர்ன் யூரோப்பியன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ன்ட்டு வந்து சொல்லுவாங்க. இப்போது நான் ஜஸ்ட்டு வந்து ரஃபாக தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எக்ஸாக்டாக வந்து கண்ட்ரி வைஸ் வந்து நம்ம போகிறது வேணாம். பட் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் என்னென்னன்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் என்னென்ன, நார்டிக் கண்ட்ரிஸ் என்னென்னன்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ன்ட்டு வந்து எதுக்கு இவங்க டிவைட் பண்ணியிருக்காங்க, ஒரு குரூப் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த கண்ட்ரி எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னலாக கல்ச்சரலாக வந்து பார்த்திங்கன்னா சிமிலரிட்டியாக இருக்கக்கூடியவங்க. ஓகே, ஸோ அவங்களோட கல்ச்சர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்கும். அவங்களோட ட்ரெடிஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக இருக்கும். அதனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. இவ்வளோ ஞாபகம் வச்சுங்க சிம்பிளாக. இன்னும் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபர்தராக போய் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்க்கலாம். இல்லைனாலும் ஏஐ கிட்ட கேளுங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். இப்போ எது எடுத்தாலும் ஏஐன்ட்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகேவா, பட் சிம்பிளாக இப்போதைக்கு வந்து அவங்களுக்குள்ள சிமிலாரிட்டிஸ் இருக்கிறதால இவங்க வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ்ன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா 3 கண்ட்ரி வரும். நார்வே, ஸ்வீடன், டென்மார்க். ஞாபகம் வச்சுங்க, நார்வே, ஸ்வீடன், டென்மார்க். ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா 5 கண்ட்ரிஸும் இதிலே வந்து நுழைச்சிட்டு இருப்பாங்க. எந்த 5 கண்ட்ரிஸு, இந்த நார்டிக் கண்ட்ரிஸு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸாக வந்து சொல்லியிருப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து தப்பு. ஓகே, ஸோ நான் படித்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் 3 கண்ட்ரி வரும். நார்வே, ஸ்வீடன், டென்மார்க். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நார்வே பாருங்கள். எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது நார்வே. ஸோ இதோட பவுண்ட்ரி எல்லாமே வந்து நீங்கள் பாருங்கள். இங்கேருந்து ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரஷ்யா கிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா டச் ஆகிற மாதிரி பவுண்ட்ரி இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், டச் ஆகிட்டுருக்குல்ல. நார்வே ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஸ்வீடன், அது பக்கத்தில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸ்வீடன், நார்வே, ஸ்வீடன். டென்மார்க் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். டென்மார்க் க்ரீன் கலரில், இது டென்மார்க். இந்த 3 கண்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரின்ட்டு வந்து சொல்லுவாங்க. நாங்கள் ட்ரையாங்கல் மாதிரி வரைஞ்சிருக்கலாம், இதுதான் வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி. இதோட லொக்கேஷன் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நான் வந்து திருப்பி காமிக்கிறேன். நார்வே பக்கத்தில் ஸ்வீடன், நார்வே, ஸ்வீடன் 2 கண்ட்ரிக்கும் கீழே வந்து நீங்கள் டென்மார்க்கை வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ நார்வேயோட கேபிட்டல் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓஸ்லோ. இங்கே வந்து உங்களுக்கு தெரியுதுல்ல, ஓஸ்லோ. ஸ்வீடனோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஹோம். ஓகே, ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷன், ஸ்டாக்ஹோம் டிக்ளரேஷன் இதெல்லாமே வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, இங்கே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். ஸ்டாக்ஹோம் கான்ஃபரன்ஸ் 1972 வந்து நடந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்க, ஹியூமன் என்விரான்மெண்ட் பற்றி டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ இதால் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் UNEP வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்டாக்ஹோம் டிக்ளரேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஸ்டாக்ஹோம் கன்வென்ஷனுமே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 3மே வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ அதனால் ஸ்டாக்ஹோம் வந்து எங்கே இருக்குன்ட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எதோட கேபிட்டல், ஸ்வீடனோட கேபிட்டல். ஸோ இப்போ இந்த கான்ஃபரன்ஸ், இந்த கன்வென்ஷன் இதெல்லாம் என்ன, எதுக்காக நடந்துச்சு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா டென்ஷன் பண்ணிக்காதீங்க. நான் வந்து செப்பரேட்டாக ஒரு கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா, ஸோ ஸ்வீடனோட கேபிட்டல் வந்து ஸ்டாக்ஹோம். டென்மார்க்கோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா கோப்பன்ஹேகன். இங்கே குட்டிஸாக இருக்குது, உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணால் தான் தெரியும்.
தெரியுதுல, கோப்பன்ஹேகன். இங்கே வந்து நான் கிளியராக டைப் பண்ணியே கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். கோப்பன்ஹேகன். நார்வேயோட கேபிட்டல் ஓஸ்லோ, ஸ்வீடனோட கேபிட்டல் ஸ்டாக்ஹோம், டென்மார்க்கோட கேபிட்டல் கோப்பன்ஹேகன். இந்த மூணுத்தையுமே வந்து நம்ம ஸ்காண்டினேவியன் கண்ட்ரின்னு சொல்லுவோம். அப்போ நார்டிக் கண்ட்ரிஸ்னால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. இது ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்ட். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா க்ரீன்லாண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆகும். இதில் வந்து க்ரீன்லாண்டுமே இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃபெரோ ஐலாண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்க்ளூட் ஆகும். இப்போ இதெல்லாமே வந்து டென்மார்க்கோட பார்ட் தான். ஓகே, ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டென்மார்க்குன்ட்டு வந்து ஒரு சில இதில் வந்து சிம்பிளாக முடிச்சுட்டு இருப்பாங்க. டென்மார்க், ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்ட் சேர்த்தா நார்டிக் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 5 கண்ட்ரி வரக்கூடியது. நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஃபின்லாண்ட் அண்ட் ஐஸ்லாண்ட். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஸ்காண்டினேவியனில் 3 இருந்தாங்க. அந்த 3 கூட நீங்கள் இந்த 2 ஆட் பண்ணால் போதும். எந்த 2? ஃபின்லாண்டையும் ஐஸ்லாண்டையும் நீங்கள் ஆட் பண்ணால் போதும். க்ரீன்லாண்டும் ஃபெரோ ஐலாண்டும் இன்க்ளூட் ஆகும். பட் இந்த க்ரீன்லாண்டும் ஃபெரோ ஐலாண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஃபெரோ ஐலாண்ட். க்ரீன்லாண்ட் வந்து இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் க்ரீன்லாண்ட். இது ரெண்டுமே வந்து டென்மார்க்குக்கு சொந்தமான பிளேஸ் இது. ஓகே, ஸோ அதனால் டென்மார்க்குன்ட்டு ஒரு சில இடத்துல சிம்பிளாக கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன், க்ரீன்லாண்டுன்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ஆட்டானமஸ் டெரிட்டரி ஆஃப் டென்மார்க். ஃபெரோ லேண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க்குக்கு வந்து சேர்ந்தது. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. ஸ்காண்டினேவியன் கண்ட்ரியில் ஒரு 3 கண்ட்ரி தான் வரும், நார்வே, ஸ்வீடன், டென்மார்க். நார்டிக்கில் வந்து அந்த 3 கண்ட்ரி கூட நீங்கள் 2 கண்ட்ரி வந்து ஆட் பண்ணிடணும். எது? ஃபின்லாண்டையும் ஐஸ்லாண்டையுமே வந்து நீங்கள் ஆட் பண்ணால் போதும். க்ரீன்லாண்டும் ஃபெரோலாண்டும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். இங்கே இருக்கிற க்ரீன்லாண்டும் ஃபின்லாண்டுமே வந்து ஆட் ஆகிடும். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபின்லாண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஃபின்லாண்ட் உங்களுக்கு தெரியுதுல்ல, ஃபின்லாண்ட். இப்போ இந்த ஃபின்லாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்வே கூடவுமே வந்து பவுண்ட்ரி ஷேர் பண்ணு, ஸ்வீடன் கூடவுமே வந்து பவுண்ட்ரி ஷேர் பண்ணு. இப்படிக்கா வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா கூடவுமே வந்து பார்த்திங்கன்னா பவுண்ட்ரியை ஷேர் பண்ணு. நியூஸில் கூட இருந்துச்சு, நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபின்லாண்ட் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டோட எக்ஸசைஸுமே வந்து நடந்துகிட்டு இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ரஷ்யா பார்டர் கிட்ட கொஞ்சம். ஓகே, ஸோ நியூஸ்லையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நாட்டோட ட்ரைனிங் எக்ஸசைஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கிறது இந்த இடத்துல. ஸோ இந்த ஃபின்லாண்டோட கேபிட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெலன்ஸ்கி. இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், ஹெலன்ஸ்கி. நெக்ஸ்ட் வந்து ஐஸ்லாண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், ஐஸ்லாண்ட். இதோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரெஜோவிக். கேபிட்டல் ரெஜோவிக் இந்த இடத்துல இருக்குது. ஓகே, உங்களுக்கு வந்து நான் திருப்பி ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஐஸ்லாண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் நம்ம ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் படிச்சிருப்போம்ல. ஸோ அங்கே வந்து நீங்கள் இந்த ஐஸ்லாண்டுமே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? டன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த நார்டிக் கண்ட்ரிஸும் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸுமே வந்து நம்ம மேப்பிங் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம எந்த பார்ட்டை வந்து நம்ம மேப்பிங் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும்? இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இதுவுமே நம்ம பார்த்தோம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ இந்த க்ரீன்லாண்ட் எப்படி இருக்குது நீங்கள் வேர்ல்டு மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். நான் வந்து ஷோ பண்ணுறேன் இருங்க. நம்ம ஸ்டார்டிங் கிளாஸில் ஒரு வேர்ல்டு மேப் பார்த்தோம்ல, இங்கே இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன்லாண்ட். இப்போ இந்த க்ரீன்லாண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க் சொந்தம். அதனால் டென்மார்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் ஓஷன் கூட பவுண்ட்ரி ஷேர் பண்ணுது. இம்பார்ட்டண்ட் ஞாபகம் வச்சுங்க. டென்மார்க் இங்கே இருந்தாலும் க்ரீன்லாண்ட் டென்மார்க் சொந்தமானதால், டென்மார்க்கு ஆர்டிக் ஓஷனுக்கு டச் ஆனதால் ஆர்டிக் ஓஷன் கூட பவுண்ட்ரி டென்மார்க்குமே பண்ணுது. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே மேப்பிங்கை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம எதனா ஒரு கண்ட்ரியை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், அதுலேருந்து மேப்பிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து நல்ல ஒரு கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. ஓகே, இந்த ஜெர்மனி வந்து இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இங்கே பாருங்கள், கொஞ்சம் நேரத்துக்கு வந்து எல்லா ஃபோக்கஸுமே வந்து இந்த ஜெர்மனியில் தான் இருக்கணும். நான் என்னென்ன சொல்கிறேனோ அது வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ நல்லா வந்து ஜெர்மனியை அப்சர்வ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா ஜெர்மனி எங்கே இருக்குது? டென்மார்க்கு கீழே இருக்குது. ஓகே, டென்மார்க்கு கீழே வந்து நீங்கள் ஜெர்மனியை பார்ப்பீங்க. டென்மார்க் எங்கே இருக்குது? நார்வேக்கும்
ஸ்வீடனுக்கும் கீழே வந்து நீங்கள் டென்மார்க்கை பார்க்கலாம். டென்மார்க்கு கீழே வந்து நீங்கள் ஜெர்மனியை பார்த்துட்டு இருக்கீங்க ஜெர்மனியை. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜெர்மனி கூட பார்டரில் இருக்கக்கூடிய என்னென்ன கண்ட்ரின்ட்டு வந்து நீங்கள் பார்க்கணும். என்ன பண்ணணும், திருப்பி நான் சொல்கிறேன், ஜெர்மனி கூட என்னென்ன கண்ட்ரி இருக்கோ அதை நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து மேலே நார்த் சைடு டென்மார்க். ஃபஸ்ட்டு கண்ட்ரி மேலே எது இருக்குது, நார்த் சைடு டென்மார்க். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா போலாண்ட் வந்து ஜெர்மனி கூட பார்டரை ஷேர் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செக் ரிப்பப்ளிக் இங்கே கொடுத்துருக்காங்களே, இது வந்து பார்த்திங்கன்னா செக் ரிப்பப்ளிக் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரியாவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்டரை ஷேர் பண்ணுது. இது இப்போ எப்படி ஷேர் பண்ணுது, வளைஞ்சி ஷேர் பண்ணுதா, கோணையாக ஷேர் பண்ணுதா, அதெல்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் அது ஷேர் பண்ணுதா அவ்வளோ மட்டும் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். இது வந்து ஆஸ்திரேலியா இல்லை, ஆஸ்திரேலியா வேறு, இது வந்து ஆஸ்ட்ரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாண்டுமே வந்து ஜெர்மனி கூட பார்டரை ஷேர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ஃப்ரான்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பெல்ஜியம். இப்போது ஃப்ரான்ஸுக்கும் பெல்ஜியமுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கண்ட்ரி இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். அந்த கண்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குல்ல LUX இருக்குல்ல, லக்சம்பர்க். இந்த குட்டி கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா லக்சம்பர்க். இந்த லக்சம்பர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி கூட வந்து பார்டரை ஷேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கங்க. இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா லக்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரான்ஸுக்கும் பெல்ஜியமுக்கும் நடுவில் வந்து நீங்கள் லக்ஸை பார்க்கலாம், இல்லைனா ஜெர்மனிக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் லக்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். அங்கே தான் வந்து லக்ஸ் சோப்பை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு வந்து ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே, ஸோ பெல்ஜியம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாண்ட். மேலே இருந்து வந்து நெதர்லாண்ட் வந்து பார்டரை ஷேர் பண்ணுது. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு ஜெர்மனியை வச்சு வந்து நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரியெல்லாம் வந்து மேப்பிங் பண்ணிட்டீங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஃபோக்கஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்கணும். ஓகே, இங்கே பாருங்கள் ஃபோக்கஸ் எல்லாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஜெர்மனின்ட்டு வந்து நம்ம பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஜெர்மனிக்கு மேலே வந்து நம்ம என்ன பார்த்தோம், டென்மார்க். ஜெர்மனிக்கு மேலே வந்து டென்மார்க். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போலாண்டு கீழே வந்து செக் ரிப்பப்ளிக் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரியா பக்கத்தில் வந்து சுவிட்சர்லாண்ட். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸ். நெக்ஸ்ட்டு பெல்ஜியம். இது மூணுத்துக்கு நடுவில் வந்து நீங்கள் லக்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம் குட்டிஸாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெதர்லாண்ட். ஓகே, ஸோ ஜெர்மனி சுற்றி வந்து இவ்வளோ கண்ட்ரி இருக்குது. இப்போ வந்து நம்ம இதோட கேபிட்டல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஜெர்மனியோட கேபிட்டல் என்ன, பர்லின். இப்போ ஜெர்மனி பக்கத்தில் போலாண்டு இருக்குது, மேலே டென்மார்க். ஆல்ரெடி நம்ம டென்மார்க்கோட கேபிட்டல் பார்த்தோம், கோப்பன்ஹேகன். இப்போ இது வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கோப்பன்ஹேகன்னா 2 நிமோனிக் டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பென்னுன்ட்டு வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். பென் DENPEN பென்னுன்ட்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து காமெடியாக தான் இருக்கும், பட் எக்ஸாமில் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த காமெடி தான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு மார்க் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பென்னுன்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைன்னா டென்மார்க் கொப்பன். ஓகே, நம்ம வந்து காமனாக வேர்ல்டு கிளைமேட் படிக்கும்போது நம்ம கொப்பன் கிளாஸிஃபிகேஷன் பார்ப்போம்ல, அந்த மாதிரி டென்மார்க் கொப்பன்னுட்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஜெர்மனி பர்லின், இதுக்கு அந்த டெக்னிக்குமே உங்களுக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போலாண்டோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா வார்சா, WARSAW, வார்சா இங்கே இருக்குல்ல. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் என்ன நிமானிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜெர்மனி வேர்ல்டு வாரில் இருந்துச்சு நம்ம பார்த்தோம். போலாண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வார் நடந்துச்சு. ஸோ போலாண்ட்லேயுமே நம்ம வாரை பார்த்தோம்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவோம், வார்சா. ஓகே, வாரை பார்த்தோம் நாங்கள் அப்படின்ட்டு சிம்பிளாக. ஓகே, வார்சா, போலாண்டோட கேபிட்டல் வார்சா. நெக்ஸ்ட் வந்து செக் ரிப்பப்ளிக். இதோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் ப்ராக், இதுக்கு அந்த நிமானிக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ராக்ன்ட்டு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்ட்ரியாவோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா வியன்னா. ஆஸ்ட்ரியாவோட கேபிட்டல் வந்து வியன்னா, இங்கேயே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் வியன்னா.
இப்போ இதுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆஸ்ட்ரியா வந்து ஸ்டார்டிங்கில் வேர்ல்டு வாரில் குதிக்கலாம், நான் வாங்க சப்போர்ட்டுக்கு அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிச்சு. பட் லேட்டராக வந்து பார்த்திங்கன்னா ஐயோ எனக்கு வேணாம் அப்படின்ட்டு வந்து தனியாக போயிடுச்சு ஆஸ்ட்ரியா. ஸோ அதனால் அதோட கேபிட்டல் வியன்னா. ஓகே, வேணா வியன்னா ஞாபகம் வச்சுங்க. வேணா வியன்னா. ஆஸ்ட்ரியா வந்து என்ன பண்ணிச்சு, ஐயோ எனக்கு வேணான்னு சொல்லிடுச்சு, வியன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாண்ட். இப்போ சுவிட்சர்லாண்டோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா பர்ன். இது இல்லை, இங்கே வந்து ஸ்டார் போட்டிருக்காங்கல்ல. ஓகே, இது வந்து லிச்சன்ஸ்டைன்ட்டு வந்து சொல்லுவாங்க, லைக்கன்ஸ்டைன்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கண்ட்ரி. ஓகே, ஸோ சுவிட்சர்லாண்டோட கேபிட்டல் வந்து பர்ன். இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜெர்மனி கூட சுவிட்சர்லாண்ட் வந்து பார்டரை டச் ஆகிருக்கு. ஜெர்மனி வந்து என்ன பண்ணிச்சு, பர்லின்ட்டு வந்து கேபிட்டல் வச்சுச்சா. சுவிட்சர்லாண்ட் வந்து என்ன பண்ணிச்சு, நான் பர்னுன்ட்டு வைக்கிறேன், நீ பர்லின்னு வச்சேன்னா நான் பர்னுன்னு வைக்கிறேன் அப்படின்ட்டு சுவிட்சர்லாண்ட் வந்து பார்த்திங்கன்னா பர்னுன்ட்டு கேபிட்டலை வச்சுக்கிச்சு. அதுவும் வேணாவா, சுவிட்சர்லாண்டில் பன் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சுவிட்சர்லாண்டுக்கு போயிட்டு நம்ம சூடாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஃபி கூட பன் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பர்ன். ஓகே, சுவிட்சர்லாண்டோட கேபிட்டல் என்ன, பர்ன். ஃப்ரான்ஸோட கேபிட்டல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பாரிஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாண்டுக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரி இருக்குது. ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா லைக்கன்ஸ்டைன்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சர்லாண்டுக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் நடுவில் இருக்குது. ஓகே, சுவிட்சர்லாண்டுக்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் நடுவில் இருக்குது. திருப்பி சொல்கிறேன், ஆஸ்ட்ரியாவுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் நடுவில் வந்து இந்த லைக்கன்ஸ்டைன் கண்ட்ரி வந்து பார்க்கலாம். ஜெர்மனி கூட வந்து டச் ஆகிட்டு இல்லை, ஒரு 2 கண்ட்ரி தான், சுவிட்சர்லாண்டு ஆஸ்ட்ரியா. நடுவில் வந்து மாட்டிகிட்டு இருக்குது இந்த லைக்கன்ஸ்டைன், ஒரு குட்டி கண்ட்ரி தான். ஓகே, இதோட கேபிட்டல் வந்து வசூட். இது வந்து ஒரு டபுள் லேண்ட்லாக்டு கண்ட்ரி. நான் வந்து சொல்கிறேன் என்ன டபுள் லேண்ட்லாக் கண்ட்ரின்ட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கலாம். லக்சம்பர்கோட கேபிட்டல் வந்து லக்சம்பர்க் தான். பெல்ஜியமோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூசெல்ஸ். ஓகே, லக்சம்பர்கோட கேபிட்டல் வந்து ப்ரூசெல்ஸ். இப்போ இதை வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதுக்கு ஒரு நிமானிக் டெக்னிக்ஸ் நான் வந்து தரேன், காமெடியாக தான் இருக்கும். பட் நம்ம வந்து என்ன பார்த்தோம், சுவிட்சர்லாண்டில் வந்து பன் சூடாக, ஓகே, டீ கூட வந்து பன் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு நம்ம பார்த்தோம். பட் பெல்ஜியமில் வந்து டீ வந்து பார்த்திங்கன்னா சேல் ஆகுறது இல்லை. பெல்ஜியமில் வந்து பார்த்திங்கன்னா காஃபி தான் வந்து சேல் ஆகுறது. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் பன்னை வந்து டீ கூட தொட்டு சாப்பிட முடியாது. என்ன சேல் ஆகும், காஃபி தான் வந்து சேல் ஆகும். ஓகே, காஃபிலையுமே வந்து எந்த பிராண்ட்னா ப்ரூ தான் வந்து செல் ஆகும், ப்ரூசெல். ஓகே, பெல்ஜியமோட கேபிட்டல் என்ன, ப்ரூசெல். ப்ரூ காஃபி வந்து அங்கே செல் ஆகும். சுவிட்சர்லாண்டில் பன்னை வந்து நிறைய சாப்பிடுவாங்க டீ கூட. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெதர்லாண்ட் கேபிட்டல் வந்து ஆம்ஸ்டர்டாம். அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் வந்து எந்த நிமானிக்குமே வந்து நான் கொடுக்க முடியாது. ஓகே, அவ்வளோதான். ஸோ இப்போ இது சுற்றி இருக்கக்கூடிய கண்ட்ரி, அதோட கேபிட்டல் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நீங்கள் வந்து ஒரு பிளாங்க் மேப், நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் சொன்னல, உங்கள்கிட்ட வந்து ஒரு பிளாங்க் மேப் இருக்கணும். அதில் வந்து நீங்கள் எழுதுங்க, ஜெர்மனி, போலாண்ட், அதோட கேபிட்டல் இதெல்லாமே வந்து ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பிளேசஸ் இன் நியூஸ் பார்ப்பீங்களா, எல்லாம் ஈஸியாக இருக்கும். எந்தெந்த கண்ட்ரி எங்கே இருக்குது, அது பக்கத்தில் என்ன பார்டர் வந்து ஷேர் ஆகிட்டுருக்கு, எல்லாமே வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுப்பீங்க. சரி, வாங்க நம்ம வந்து இன்னொரு வாட்டி கேபிட்டல்ஸை பார்க்கலாம். ஜெர்மனியோட கேபிட்டல் பர்லின், போலாண்டோட கேபிட்டல் வார்சோ, பார்த்தோம். செக் ரிப்பப்ளிக்கோட கேபிட்டல் வந்து என்ன, பராக். ஆஸ்ட்ரியா வேனா, வியன்னா. சுவிட்சர்லாண்ட் பன். ஃப்ரான்ஸ்க்கு வந்து பாரிஸ். லக்சம்பர்க். பெல்ஜியம் ப்ரூசெல்ஸ். நெதர்லாண்ட் ஆம்ஸ்டர்டாம். டென்மார்க் கோப்பன்ஹேகன். ஓகே, ஸோ லைக்கன்ஸ்டைனுமே வந்து ஒரு கண்ட்ரின்னு சொன்னேன். இது வந்து டபுளி லேண்ட்லாக்டு கண்ட்ரின்னு நான் சொன்னேன். என்ன டபுளி லேண்ட்லாக்டு கண்ட்ரினா, ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு வெஸ்ட் ஏஷியா, சென்ட்ரல் ஏஷியா வந்து மார்க் பண்ணும்போது, வெஸ்ட் ஏஷியாவில் சென்ட்ரல் ஏஷியா மார்க் பண்ணும்போது உஸ்பெகிஸ்தானுமே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகே, உஸ்பெகிஸ்தானுமே வந்து பார்த்திங்கன்னா டபுளி லேண்ட்லாக்டு கண்ட்ரின்னுட்டு நம்ம எடுத்துக்கலாம். எங்கே அந்த மேப், இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். உஸ்பெகிஸ்தான் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டபுளி லேண்ட்லாக்டுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லைக்கன்ஸ்டைனுமே வந்து டபுளி லேண்ட்லாக்டு கண்ட்ரி.
இங்கே இருக்கிற நடுவில் மாட்டிகிட்டு இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டபுள்லி லேண்ட் லாக்டு. இது இந்த மேப்பில் வந்து அவங்க ப்ராப்பராக கொடுக்கல. நீங்கள் வந்து கூகுள் மேப்பில் இல்லைனா வந்து கூகுள் அர்த்தை வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அந்த கூகுள் அர்த்தில் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த லைக்கன்ஸ்டைன் கண்ட்ரியை உங்களுக்கு வந்து காமிக்கும். சுவிட்சர்லாண்டுக்கும் ஆஸ்திரியாவுக்கும் நடுவில். ஃபஸ்ட்டு இந்த லேண்ட் லாக்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், அப்புறமா டபுள்லி லேண்ட் லாக்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, லேண்ட் லாக்னா ஒரு கண்ட்ரி சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வேறு கண்ட்ரியால் சுற்றி வளைச்சிட்டு இருப்பாங்க. நடுவில் ஒரு கண்ட்ரி இருக்குன்னா அதை சுற்றி எல்லா கண்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வளைச்சிட்டு இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா இந்த மூவியில் சொல்கிற மாதிரி சுற்று போட்டுட்டு இருப்பாங்க. ஓகே, வேறு கண்ட்ரியெல்லாம் சேர்ந்து. இப்போ இதால் என்ன ஆச்சுன்னா அந்த நடுவில் மாட்டிகிட்டு இருக்க கண்ட்ரி தண்ணியை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. தண்ணினா கரையை, ஓகே, கடல் கரையாக இருக்கட்டும், கோஸ்ட்டாக இருக்கட்டும், ஓகே, சேம், ரெண்டுமே சேம் தான். அதை வந்து கடல் கரையை வந்து பார்த்திங்கன்னா அதால் அக்சஸ் பண்ண முடியாது, கோஸ்ட்டை வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம லேண்ட் லாக்டு கண்ட்ரின்னு சொல்லும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சுவிட்சர்லாண்ட் எடுத்துங்க. இப்போ இந்த சுவிட்சர்லாண்ட் ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி. இந்த சுவிட்சர்லாண்ட் டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷனுக்கோ மெடிட்டேரியன் சீக்கோ எதுக்குமே வந்து போக முடியாது. இப்போ இந்த சுவிட்சர்லாண்ட் மெடிட்டேரியன் சீக்கு வந்து போகணுன்னா ஒன்று இட்லி வழியாக நுழைஞ்சி மெடிட்டேரியன் சீக்கு வரணும். இட்லி பர்மிஷன் கொடுத்தா தான் போக முடியும். இல்லைனா ஃப்ரான்ஸ் வழியாக வந்து மெடிட்டேரியன் சீக்கு வரணும். ஓகே, இல்லைனா ஃப்ரான்ஸ் வழியாக இப்படிக்கா இங்கிலீஷ் சேனல் அட்லாண்டிக் ஓஷனுக்கு போகலாம். இல்லைனா ஜெர்மனி வழியாக நார்த்து சீக்கு போய் அட்லாண்டிக் ஓஷனுக்கு போகலாம். ஓகே, ஸோ டைரெக்டாக வந்து கரையை வந்து பார்த்திங்கன்னா இதால் அக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஆஸ்ட்ரியாவுமே வந்து மாட்டிகிட்டு இருக்குது. இதை வந்து லேண்ட் லாக்டு கண்ட்ரின்னு சொல்லுவோம். இப்போது இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ட்ரி இருக்குது, லைக்கன்ஸ்டைன். இதை வந்து டபுள்லி லேண்ட் லாக்டு கண்ட்ரின்னு ஏன் சொல்லுவோம்னா இது வந்து ஆல்ரெடி லேண்ட் லாக் ஆகிருக்கு ஆஸ்திரியா சுவிட்சர்லாண்ட் கூட. பட் சுவிட்சர்லாண்ட் ஆஸ்திரேலியாவும் லேண்ட் லாக் ஆகிருக்கு. ஸோ இது வந்து டபுளாக வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் லாக் ஆகிட்டுருக்கு இந்த கண்ட்ரி. ஓகே, ஸோ அதனால் இது வந்து இந்த லைக்கன்ஸ்டைன் வந்து பார்த்திங்கன்னா லேண்ட் லாக்டு கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்குது? ஆஸ்ட்ரியாவுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் நடுவில் வந்து இது குட்டிஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரி மாட்டிகிட்டு இருக்கு. ஓகே, டன். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம இவ்வளோ பாட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேப்பிங் பண்ணிட்டோம். நம்ம இவ்வளோ பாட்டு வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு சில லொக்கேஷனை வந்து நம்ம மேப்பிங் பண்ணிக்கலாம். வேறு அப்டேட் ஆக வேறு லொக்கேஷனெலாம் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஒரு சில லொக்கேஷன் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஹாய், நான் சந்தோஷ். இந்த சேனலில் யூபிஎஸ்சிக்கான கிளாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற கிளாஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 2025, 2026, 2027க்கான மாஸ்டர் மேப்பிங் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதில் ஜாயின் ஆகலாம். எப்படி ஜாயின் ஆகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாயின் ஆப்ஷன் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் மேப்பிங் கோர்ஸ்ன்ட்டு வந்து ஷோ ஆகும். ஓகே, ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 29 rupees. நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி ஜாயின் ஆகலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நான் ஃபுல் பேசிக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மேப்பிங் வந்து நான் சொல்லித்தரப்போகிறேன். ஸோ நீங்கள் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கன்னா இந்த மேப்பிங் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக கற்றுப்பீங்க. நான் வந்து ஃபுல் பேசிக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லித்தருவேன். அதே மாதிரி இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரு 4th பார்ட்டோட வீடியோ இது. ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க எந்த மாதிரி நான் வந்து கிளாஸஸ் வந்து நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது நான் வந்து எந்த மாதிரி சொல்லித்தரேன், எப்படி சொல்லித்தருவேன், தமிழில் வந்து நல்லா இருக்குமா நம்ம படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக்காகவே நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிச்சுன்னா, நான் கற்றுக் கொடுக்குற டீச்சிங் விதம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் ஆகுங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பே பண்ணுற 29 rupeesக்கு வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் 29 rupees பே பண்ணுறீங்கன்னா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிடக்ஷன் எல்லாம் போய் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 11 rupees தான் வந்து சேரும். ஸோ 10 to 11 rupeesல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேப்பிங் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள், பாருங்கள். மறக்காமல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜாயின் ஆகுங்க. கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த கிளாஸ் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹம்பர்க் இங்கே தெரியுதுல்ல, இது வந்து எதுக்கு இம்பார்ட்டன்னா இங்கே ஒரு ரிவர் போகுது நீங்கள் பார்க்கலாம். இந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா எல்பே ரிவர்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குது நீங்கள் பார்க்கலாம், எல்பே ரிவர்.
இப்போ இது எதுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த எல்பே ரிவர் வந்து பார்த்திங்கன்னா நார்த் சீக்கு வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ட்ரேடிங்க்கு வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ரிவர் இது. இந்த ஹம்பர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட் சிட்டி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரேடுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய போர்ட் இது. ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஹம்பர்க் போர்ட் ஆன் த எல்பே ரிவர், மேஜர் ட்ரேட் சென்டர் அது. ஓகே, ஹம்பர்க் எங்கே இருக்குது? ஜெர்மனியில் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம் எஸ்என்ன்ட்டு ஒரு பிளேஸ் இருக்குல்ல, இந்த எஸ்என் பிளேஸ் பக்கத்தில் ஓகே நியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொஹர் வேலின்ட்டு வந்து கிடைக்கும். ரொஹர் வேலி, இந்த ரொஹர் வேலியில் வந்து நிறைய கோல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஆந்த்ரசைட் கோல் கூட வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம், அதனால் வந்து இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பான்ன்ட்டு ஒரு பிளேஸ் இருக்குது பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்விரான்மெண்ட் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளில் உங்களுக்கு சொன்ன இது பான் கன்வென்ஷன் ஆன் மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ். ஓகே, மைக்ரேட்டரி ஸ்பீசிஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா பான் கன்வென்ஷனை வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ பான் எங்கே இருக்குது? ஜெர்மனியில். ஓகே, இந்த இடத்துல நடந்ததால், ஜெர்மனியில் இந்த லொக்கேஷனில் நடந்ததால் பான் கன்வென்ஷன் கூட இதை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா முனிச்சின்ட்டு ஒரு லொக்கேஷன் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்காக ஃபேமஸான ஒரு இடம். நிறைய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வந்து இந்த இடத்துல ரெடி பண்ணுவாங்க. ஓகே, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓக்டோ பியர் ஃபெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ். இங்கே வந்து ஒரு பியர் ஃபெஸ்டிவல் கூட வந்து நடத்துவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி பியரை குடிப்பாங்க. ஃபைனலாக இங்கே ஒரு இடத்த வந்து பார்த்துக்கங்க, ஃப்ராங்க்ஃபர்ட். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஷியலாக இங்கே வந்து யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்குமே வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுமே வந்து இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ லொக்கேஷன் வந்து இப்போதைக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. நம்ம போக வந்து நான் அப்டேட் பண்ணிப்பேன், எதனா ஒரு சில லொக்கேஷன் வந்து உங்களுக்கு காமிப்பேன். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம ஜெர்மனி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய கண்ட்ரி, மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம், நார்டிக் கண்ட்ரிஸுமே நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நீங்கள் ஃப்ரான்ஸுக்கு கீழே வந்து என்ன இருக்குது? ஸ்பெயின் இருக்குது. ஃப்ரான்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, ஜெர்மனி கூட டச் ஆகிருக்கும் போது. ஸோ ஃப்ரான்ஸுக்கு கீழே ஸ்பெயின் இருக்குது. ஸ்பெயினுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா போர்ச்சுகல் இருக்குது. போர்ச்சுகல் எந்த கண்ட்ரி கூட பார்டர் ஷேர் பண்ணுது? ஃப்ரான்ஸில் ஸ்பெயின், ஞாபகம் வச்சுங்க. ஸ்பெயின் கூட வந்து பார்டரை ஷேர் பண்ணுது. போர்ச்சுகலோட கேபிட்டல் லிஸ்பான். ஓகே, இதோட கேபிட்டல் வந்து லிஸ்பான். இதுக்கு வந்து நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? லிஸ்பானை ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே, ஸ்பெயினோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா மேட்ரிட். இதோட கேபிட்டல் வந்து மேட்ரிட், இதோட கேபிட்டல். ஓகே, இது வந்து ஈஸி தானேன்னு யோசிப்பீங்க. இல்லை, இங்கே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பெலாரிக் ஐலாண்ட். இந்த பெலாரிக் ஐலாண்ட் மெடிட்டேரியன் சீல இருக்குல்ல, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெயினுக்கு சொந்தமான இடம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிப்ரால்டர்னு ஒரு இடம் இருக்குது, அது மட்டும் யூகேக்கு சொந்தம். ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம் யூகேனிட்டு. இங்கே பிளர்ராக தெரியும், ஆனால் தெரியல இங்கே யூகேனிட்டு. ஸோ கிப்ரால்டர் லொக்கேஷன் வந்து ஸ்பெயின் இதில் ஞாபகம் வச்சுங்க. அப்புறமா நிறைய பேர் வந்து இங்கே ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரால்டர் ஸ்பெயின் இருக்குது, கீழே மொராக்கோ இருக்குது, அப்போது ஸ்பெயின் தான்ட்டு யோசிப்பீங்க. கிப்ரால்டர் மட்டும் யூகேக்கு சொந்தம். இந்த பெலாரிக் ஐலாண்ட் வந்து ஸ்பெயினுக்கு வந்து சொந்தமானது. 3 ஐலாண்ட் வந்து நீங்கள் பார்க்கலாம், 3-4 இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மனாரோக்கா, இப்ஸா, ஃபார்மென்ட்ரான்ட்டு இருக்குது. ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. பெலாரிக் ஐலாண்டுன்னு நீங்கள் கேள்விப்பட்டீங்கனாலே அது வந்து ஸ்பெயினுக்கு சொந்தமானது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரான்ஸ் இருக்குல்ல, ஃப்ரான்ஸுக்கு சொந்தமான ஒரு ஐலாண்டுமே இருக்குது, கார்சிகா ஐலாண்ட். தெரியுதுல்ல, கலர் சேமாகவே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இந்த கார்சிகா ஐலாண்ட் வந்து ஃப்ரான்ஸுக்கு சேர்ந்த ஐலாண்ட். நெக்ஸ்ட் வந்து இங்கே வந்து ஒரு ஐலாண்ட் பார்த்துக்குங்க, சர்தீனியா ஐலாண்ட். அப்புறமா சிசிலி ஐலாண்ட். இந்த சர்தீனியாவும் சிசிலியுமே வந்து இட்லிக்கு சேர்ந்தது. ஓகே, ஸோ அதனால் இதுவுமே வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ பெலாரிக் வந்து ஸ்பெயின் சேர்ந்த ஐலாண்ட், கார்சிகா வந்து ஃப்ரான்ஸுக்கு சேர்ந்த ஐலாண்ட். இப்போ இந்த கார்சிகா இருக்குல்ல, கார்சிகா தெரியுதுல்ல. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நெப்போலியன் போனாபார்ட்டோட பர்த் பிளேஸ் கார்சிகா தான். ஏன் இங்கே நான் கொடுத்தேன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து
நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெப்போலியன்னா நீங்கள் ஈஸியாக சொல்லிவிடுங்க ஃப்ரான்ஸ்ன்னுட்டு. ஓகே, ஸோ அதனால் நெப்போலியன் பிறந்த இடம் எது? கார்சிகா. ஸோ கார்சிகாவும் யாருக்கு சேர்ந்தது? ஃப்ரான்ஸுக்கு சேர்ந்தது. டன். ஸோ நம்ம வந்து ஃப்ரான்ஸும் பார்த்துட்டோம், ஸ்பெயினும் பார்த்துட்டோம், போர்ச்சுகலுமே வந்து பார்த்துட்டோம், மேலே ஜெர்மனியும் பார்த்துட்டோம், பெல்ஜியம், லக்சம்பர்க், சுவிட்சர்லாந்து, ஆஸ்ட்ரியா, செக் ரிப்பப்ளிக், போலாண்ட், டென்மார்க் பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம எது பார்க்கலாம்? இட்லியை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, இட்லி. ஓகே, ஸோ இந்த இட்லி, சட்னி, தோசை, இந்த சாங் ட்ரெண்டிங் பண்ணி விட்டுட்டு இருக்காங்கல்ல, இட்லி ஞாபகம் வச்சுங்க. இட்லி. ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம்ல, சர்தினாவும் சிசிலியுமே வந்து இட்லியோட ஐலாண்ட் ஞாபகம் வச்சுங்க. நடுவில் வந்து டெரேனியன் சி வரக்கூடியது, மெடிடேரியன் சியோட பார்ட் தான், பட் டெரேனியன் சீன்ட்டு வந்து இவங்க சொல்கிறாங்க. இந்த சைடு இதுவுமே வந்து மெடிடேரியனோட பார்ட் தான், ஆனால் இது வந்து அட்ரியாட்டிக் சீன்னு சொல்லுவாங்க. அட்ரியாட்டிக் சி, டெரேனியன் சி ஞாபகம் வச்சுங்க, 2 சி. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ரோமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். கேபிட்டல் ரோம். தெரிஞ்ச விஷயம் தானேன்னு சொல்லுவீங்க, பட் இங்கே வந்து ஒரு ரிவர் போயிட்டுருக்கு ரோம் பக்கத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த ரிவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா டிபர் ரிவர். இங்கே வந்து உங்களுக்கு தெரியுதில்ல, டிபர் ரிவர் இங்கே ரோம் கிட்ட வந்து போயிட்டுருக்கு, நீங்கள் பார்க்கலாம். வேட்டிகன் சிட்டி கிட்ட, வேட்டிகன் சிட்டியுமே வந்து இங்கே தான் இருக்குது. ஓகே, குட்டீஸா நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே நேபாள்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, நேபாள்ஸ் இல்லை, நேபாள்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்ட், இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு போர்ட்டு, இட்லிக்கு சேர்ந்த போர்ட்டு. ஓகே, ஸோ நிறைய ட்ரேடெல்லாம் வந்து இந்த இடத்துல நடக்கும், ஞாபகம் வச்சுங்க. நேபாள்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான போர்ட்டு. டெரேனியன் சி சைடு வந்து இருக்கக்கூடியது, ஞாபகம் வச்சுங்க. மாற்றி கொடுக்கலாம், அட்ரியாட்டிக் சி சைடுன்னு கொடுக்கலாம். சிசிலி அண்ட் சர்டினியா வந்து நம்ம பார்த்தோம். சிசிலி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குல்ல, இது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் மெடிடேரியன் ஐலாண்ட். ஓகே, மெடிடேரியன் ஐலாண்ட், லார்ஜஸ்ட் மெடிடேரியன் ஐலாண்ட் இது. இங்கே வந்து நீங்கள் மவுண்ட் எட்னா வந்து நீங்கள் பார்க்கலாம், ஆக்டிவ் வால்கனோ. மவுண்ட் எட்னா ஆக்டிவ் வால்கனோ இட்லியில் இருக்குது, ஆனால் எந்த இடத்துல இருக்குது? சிசிலி ஐலாண்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். சர்தினா வந்து பார்த்திங்கன்னா டூரிசம்க்கெல்லாம் வந்து ஃபேமஸ். மிலான் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். மிலான். அப்புறமா வந்து டுரின், 2 மிலான், டுரின். இங்கே வந்து வேனிஸ்மே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ மிலான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் அண்ட் டிசைனிங் வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்கே வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுமே வந்து அந்த இடத்துல இருக்குது. டுரின் வந்து ஆட்டோமொபைல்ஸ்க்கு வந்து ஃபேமஸ், நிறைய பார்க்கலாம் ஆட்டோமொபைல் கம்பெனிஸ். வேனிஸ்மே வந்து இட்லியில் தான் இருக்குது. ஓகே, நான் வந்து ஜூம் பண்ணுறேன். வேனிஸ், மிலான், டுரின் 3 லொக்கேஷனை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, டன். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்ன கண்ட்ரி வந்து நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, செக் ரிப்பப்ளிக், ஆஸ்ட்ரியா, இட்லி, சுவிட்சர்லாண்ட், நடுவில் வந்து லைக்கன்ஸ்டைன், லக்சம்பர்க், ஸ்பெயின், போர்ச்சுகல் இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் இப்படிக்கா மூவ் ஆகலாம். எந்த சைடு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே. ஓகே, இந்த பார்ட்டை வந்து நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த பார்ட். ஓகே, இந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டென்ஷன் உருவாக்கும். நிறைய பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு யோசிப்பீங்க. ஓகே, நம்ம ஹிஸ்ட்ரி படிக்கும் போதெல்லாம் ஃபஸ்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி வந்து இங்கே இவ்வளோ கண்ட்ரி இருந்திருக்காது. ஓகே, நம்மளுக்கு வந்து அப்போ ஈஸியாக இருக்கும். பட் போக வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வாருக்கு அப்புறமா நிறைய கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து உருவாகிட்டே இருக்கும். அப்படியே குட்டிஸாக வந்து பார்த்திங்கன்னா உருவாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இடத்த வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்க்கும்போது எல்லாம் ஒரு மாதிரி குட்டிஸாக ஒரு மாதிரி நிறைய பேர் அப்படியே ஷாக் ஆகிடுவீங்க. ஒரு சிலர் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க வந்து இது என்னடா இது ஈஸி அப்படின்னு யோசிப்பீங்க. ஒரு சிலர் ஸ்டக் ஆகி எதை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதுன்னு யோசிப்பீங்கள. இப்போ எப்படி நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஜெர்மனி சொன்னேன், ஜெர்மனியை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னுட்டு, அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஹங்கரியை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஹங்கரியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபோக்கஸ் எல்லாமே எங்கே இருக்கணும்? ஹங்கரியில் தான் அவங்களோட ஃபோக்கஸ் இருக்கும். இப்போ ஹங்கரியை சுற்றி எந்தெந்த கண்ட்ரி வந்து பார்டராக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும்.
ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்க்கக்கூடியது நான் எந்தெந்த கண்ட்ரி சொல்கிறேனோ அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்கியா. நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவேனியா. ஓகே, இது வந்து கியா, இது வந்து கார் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, கியா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியா, ஸ்லோவேனியா. ஓகே, ஹங்கரிக்கு மேலே வந்து ஸ்லோவேக்கியா, கீழே ஸ்லோவேனியா. நடுவில் ஆஸ்ட்ரியாவை நுழைச்சிடுங்க, அவ்வளோதான். ஓகே, நடுவில் ஆஸ்ட்ரியாவை நுழைச்சிடுங்க. கேபிட்டல் வேனா, எல்லாருக்குமே தெரியும். ஓகே, ஸ்லோவேக்கியா, ஆஸ்ட்ரியா, ஸ்லோவேனியா. ஓகே, இது மூணுமே வந்து இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸ்லோவேக்கியா பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹங்கரி கூட பார்டர் டச் பண்ணக்கூடியது யுக்ரைனோட கேபிட்டல் கீவ் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், யுக்ரைன். ஓகே, யுக்ரைனுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ரொமேனியாவுமே வந்து பார்டரை டச் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்பியா வந்து பார்டரை டச் பண்ணுது, சர்பியா. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரோவேஷியா. ஓகே, இவ்வளோ கண்ட்ரிஸ் வந்து ஹங்கரி கூட பார்டரை டச் பண்ணுது. ஸ்லோவேக்கியாவுக்கு மேலே போலாண்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இந்த இடத்துல செக் ரிப்பப்ளிக் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த பார்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். எந்த பாட்டு? இங்கே மேலே இருக்கக்கூடிய பாட்டு வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இதுக்கப்புறமா இந்த சைடு தான் நம்ம வந்து எல்லாம் மூவ் ஆகணும். அவ்வளோதான். போதுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்காது. இன்னொரு வாட்டி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்களுமே வந்து பிளாங்க் மேப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இல்லைனாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா, நிறைய பேர் வந்து மேப் வாங்கணுமான்னு யோசிப்பீங்க, என்ன மாதிரி யாருன்னா. ஓகே, நான் வந்து வேறு டெக்னிக் தான் யூஸ் பண்ணுவேன். நிறைய நான் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தி பர்ச்சேஸ் பண்ணுறதுல வந்து நான் நம்புறதில்ல. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புக் தான் இருக்கும். எந்தெந்த புக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து லக்ஷ்மிகாந்த் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜியோகிராஃபிக் வந்து நான் இது வாங்கியிருக்கேன், ஜிசி லியாங் வாங்கியிருக்கேன். அதை விட்டால் வந்து பார்த்திங்கன்னா சிசாட்டுக்கு வந்து ஒரு சில புக் வாங்கியிருக்கேன். ஓகே, ரீசனிங்க்கெல்லாம். மற்றபடிக்கு வந்து ஜாஸ்தி புக்கு இந்த ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஆர்எஸ் சர்மா இருக்குது, பிபின் சந்திரா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சதீஷ் சந்திரா. இவ்வளோதான். இவ்வளோ புக்கு விட்டு நான் வாங்கினதில்லை. இந்த புக் கூட நான் ஏன் வாங்கினேன்னா ஸ்டார்டிங்கில் வாங்கினது, அதுக்கப்புறமா எல்லாமே டிஜிட்டலாக தான் வந்து நான் இது பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதனால் ஜாஸ்தி நான் என்ன மாதிரி நீங்கள் வந்து வாங்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபோன்லேயே வந்து அவுட்லைன் மேப்பை டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா அதை ஜூம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி மவுஸ் இருந்துச்சுன்னா ஃபோனுக்கு கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்கள்கிட்ட வந்து கனெக்டர் எதனா இருந்துச்சுன்னா கனெக்ட் பண்ணிங்க. கனெக்ட் பண்ணி ஜூம் பண்ணி நீங்கள் மவுஸ்லேயும் மார்க் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த அவுட்லைன் மேப்பை பார்த்துட்டு நீங்கள் ஒரு பிளாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்களா, இந்த என்ன கண்ட்ரி, இது வந்து ஹங்கரின்னு எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்லோவாக்கியா, இப்படி மேலே ஒரு லைன் போட்டு ஸ்லோவாக்கியான்னு எழுதுங்க. ஸோ அந்த பிளாங்க் அவுட்லைன் மேப்பை பார்த்துட்டு நீங்கள் ஒயிட் பேப்பரில் எழுதும் போதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, ஸோ பட் மேப் வாங்கிக்கினா இன்னும் ஈஸி உங்களுக்கு. ஓகே, ஸோ என்னோடய கிளாஸ் பார்க்கும்போது நீங்கள் வந்து மேப்பில் வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இன்னொரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹங்கரிக்கு மேலே ஸ்லோவாக்கியா, கார் நேம் ஞாபகம் வச்சுங்க. கார் நேம் தானே அட்வர்டைஸ்மெண்ட்டில் பார்த்தேன், தெரில, கார் நேம் தான் நினைக்கிறேன். ஸ்லோவாக்கியா. நெக்ஸ்ட்டு ஸ்லோவேனியா, நடுவில் ஆஸ்ட்ரியாவை வச்சுடுங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யுக்ரைனுக்கு கீழே ரொமேனியா கீழே சர்பியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரோவேஷியா. இங்கே இருக்குது பார்க்கலாம், ஒரு சி மாதிரி இருக்குல்ல, இது வந்து குரோவேஷியா. இப்போ இதோட கேபிட்டல்ஸ் எல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு கண்ட்ரி மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும். கேபிட்டல் என்ன? ஸ்லோவாக்கியாவோட கேபிட்டல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்ட்ரியா, வேனா. ஸ்லோவாக்கியாவோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா பிரெட்சில்வா. ஓகே, பிரெட்சில்வா இதோட கேபிட்டல். யுக்ரைனோட கேபிட்டல் வந்து கீவ். இப்போ இதுக்கு எதனா நம்ம ஷார்ட்கட் கொடுக்க முடியுமா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பிராட்சில்வாக்கு வந்து நம்ம என்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்க முடியும்?
ஓகே, இதுக்கு வந்து நம்ம எதுவும் ஐடியா வந்துட்டு இல்லை. பிராட் சில்வாக்கு கீவ் இது உங்களுக்கு தெரிஞ்சு தான் ஆகணும், ஏன்னா யுக்ரைன் நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொமானியா. இப்போ ரொமானியாவோட கேபிட்டல் புக்காரெஸ்ட். ரொமானியாவோட கேபிட்டல் புக்காரெஸ்ட். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் என்ன ஞாபகம் வச்சிங்கன்னா, போலாண்டில் வார் நடந்தது நம்ம பார்த்தோம். எல்லாம் டயர்ட் ஆகிட்டு ரொமானியாவுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெஸ்ட் இங்கே லாஸ்ட்டில் வந்து ரெஸ்ட் இருக்குல்ல, புக்காரெஸ்ட். ஓகே, புக்காரெஸ்ட். ரொமானியாவோட கேபிட்டல் வந்து புக்காரெஸ்ட். சர்பியாவோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா பெல்கிரேட். சர்பியாவோட கேபிட்டல் பெல்கிரேட் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம், பெல்கிரேட். இப்போ இந்த பெல்கிரேடுக்கு வந்து நீங்கள் என்ன மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம், இதுக்கு எதனா டெக்னிக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சர் வந்து கிரேட் கொடுப்பாங்க எக்ஸாமில். ஓகே, ஸோ சடனாக வந்து பார்த்திங்கன்னா பெல் அடிச்சிச்சு, சர் வந்து கிரேட் கொடுக்கல, போயிட்டாங்க. ஓகே, பெல் அடிச்சிச்சு, கிரேட் கொடுக்கல, பெல்கிரேட். குரோவேஷியா ஜக்ரேப், இதுக்கெல்லாம் வரல எனக்கு. குரோவேஷியா ஜக்ரேப். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவேனியா இங்கே இருக்குல்ல, ஸ்லோவேனியா. இதோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஜுப்ளிஜானா இதோட கேபிட்டல். இதுக்குமே நீங்கள் வந்து அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜுப்ளிஜானா. ஓகே, கேபிட்டலெல்லாம் வந்து லைட்டாக ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில காமெடி டெக்னிக்கெல்லாம் கூட சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸாமில் டைரெக்டாக ஞாபகம் வரலன்னா அதை யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது கீழே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம். இப்படிக்காவும் நம்ம முடிச்சிட்டோம், ரொமானியாவும் முடிச்சிட்டோம், ஓகே, சர்பியாவும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம இந்த பாட்டை பார்க்கலாம். ஓகே, கீழே இருக்கக்கூடிய கொஞ்சம் பாட்டை வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம யுக்ரைன் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, யுக்ரைனை வந்து இங்கே முடிச்சுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். யுக்ரைனுக்கு வந்து எந்தெந்த கண்ட்ரி பார்டர் டச் ஆகுது இங்கே பார்த்தே சொல்லுங்கள். பாதி யுக்ரைன் காணுமே, அது எப்படி நாங்கள் சொல்கிறதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். பாதி யுக்ரைனை வச்சு நீங்கள் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா பெலாருஸ். மேலே வந்து பெலாருஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா போலாண்ட், ஸ்லோவாக்கியா, ஹங்கரி, ரொமானியா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மால்டோவா. இங்கே இருக்கிற இடத்துல எல்லாமே வந்து ரஷ்யா. அவ்வளோதான். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா. ஸோ எந்தெந்த கண்ட்ரி? ரஷ்யா, பெலாருஸ், போலாண்ட், ஸ்லோவாக்கியா, ஹங்கரி, ரொமானியா, மால்டோவா. திருப்பி சொல்லுங்கள். மால்டோவா, ரொமானியா, ஹங்கரி, ஸ்லோவாக்கியா, போலாண்ட், பெலாருஸ். இப்போ இதோட கேபிட்டல் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். பெலாருஸோட கேபிட்டல் மின்ஸ்க். ஓகே, மின்ஸ்க். பெலாருஸோட கேபிட்டல் மின்ஸ்க். மஸ்க்கு ஞாபகம் வச்சுங்க, சிம்பிளாக எலன் மஸ்க்குன்னு ஞாபகம் வச்சுங்க. எலன் மஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி ரஷ்யா பக்கத்தில் பெலாருஸ் கிட்டே வந்து நிறைய டெக்னாலஜி வந்து டிப்ளாய் பண்ணிட்டாங்க. மஸ்க், பெலாருஸ், மஸ்க், எலன் மஸ்க், மின்ஸ்க். போலாண்ட், வார்சா, ஸ்லோவாக்கியா, பிராட்சில்வா, ஹங்கரி, புடாபெஸ்ட், ரொமானியா, ரெஸ்ட், புக்காரெஸ்ட். ஓகே, இவ்வளோ ஞாபகம் வச்சுங்க, போதும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட ஒரு சில லொக்கேஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஓல்டு இமேஜ் தான், பட் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரீமியா, இந்த லொக்கேஷன் வந்து ரஷ்யா கண்ட்ரோலில் இருக்குது. 2014 வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா எடுத்துக்கிச்சு யுக்ரைன் கிட்டேருந்து. கார்விக் ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமாகவே நியூஸில் இருக்குது, கார்விக். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டான்பஸ் ஞாபகம் வச்சுக்கங்க, இதுவுமே வந்து யுக்ரைனில் இருக்கக்கூடியது. இப்போ இந்த டான் பஸ் யுக்ரைனில் இருக்குது, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யுக்ரைனில் வந்து டான் மூவி பார்க்குறதுக்கு பஸ்ஸில் போயிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ரஷ்யா அட்டாக் பண்ணிடுச்சு. இல்லைனா பஸ்ஸில் டான் மூவி பார்த்துட்டு யுக்ரைனில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க, ரஷ்யா வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. ஓகே, டான் பஸ். நெக்ஸ்ட்டு டொனாட்ஸ்க். இப்போது ப்ரெசண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டொனால்ட் ட்ரம்ப் பவருக்கு வந்துட்டாங்களே. ஸோ எப்படி நீ டான் மூவி பார்த்துட்டு யுக்ரைனில் போயிட்டு இருக்கவங்க அட்டாக் பண்ணலாம் அப்படின்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து உள்ளே நுழைஞ்சிட்டாங்க. டொனாட்ஸ்க் ஞாபகம் வச்சுக்கங்க. மேரியோபால்.
டெட்பூல் மூவி இருக்குல்ல, அந்த மாதிரி மேரியோ கேம் ஆடி இருக்கீங்களா? மேரியோ ஓகே. டன்னு கரெக்டாக மியூசிக்கு தெரியல. ஓகே, மேரியோ கேம் விளையாடிருக்கீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள் யார் யார் கேம் விளையாடிருக்கீங்கன்னுட்டு. அந்த மாதிரி மேரியோ பால் ஞாபகம் வச்சுங்க. இதுவுமே வந்து யுக்ரைனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேர்சன், இதுக்கு எதுவும் தெரியாது எனக்கு. நெக்ஸ்ட்டு ஒடேசா, இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒடேசா போர்ட் இது. ஓகே, இங்கேருந்து நிறைய ட்ரேடெல்லாம் நடக்கும் பிளாக் சி வழியாக. ஒடேசா வந்து போர்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஜெப்போர்ஜியா, இதுவும் ஞாபகம் வச்சுங்க, யுக்ரைனில் இருக்குது. கீவ் வந்து கேபிட்டல். கீவ் லிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. வின்சியா, இதுவும் லைட்டாக பார்த்துக்கங்க. ஓகே, ஜஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸாமில் வந்தால் ரிகக்னைஸ் பண்ணணும். ஜஸ்ட் இந்த டான் சாப்னு வந்துச்சா சொன்னாங்க, நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. டான் படம் பஸ்ஸில் பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. யுக்ரைன், இவ்வளோ ஞாபகம் வந்தால் போதும். ஓகே, ஜாஸ்தி வந்து நீங்கள் டீப்பாக போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சி ஆஃப் அசோவ் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போது ரஷ்யா கண்ட்ரோலில் இருக்குது ஃபுல்லாக. டன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்த பார்க்கலாம். இதுக்கு மேலெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சர்பியாவும் பார்த்துட்டோம், ரொமானியா பார்த்துட்டோம். ஓகே, இப்படிக்கா ஹங்கரி இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ கொஞ்சம் லொக்கேஷன், இவ்வளோ லொக்கேஷன் வந்து நம்ம இன்னும் பார்க்கல, இதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன்ல, இதை வந்து பாருங்கள். நீங்கள் மார்க் பண்ணுறல, இது வந்து பார்த்திங்கன்னா நார்த் மெசிடோனியான்னு சொல்லுவாங்க. பின்ன என்ன இங்கே FIROM அப்படி இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கள. ஸ்டார்டிங்கில் எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. பட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். FIROM எப்படின்னா ஃபார்மர் யுகோஸ்லோவியா ரிப்பப்ளிக் ஆஃப் மெசிடோனியா. ஞாபகம் வச்சுக்கணுமா? தேவையில்லை, ஜஸ்ட் இங்கே இருக்குது, நான் சொல்லிட்டேன். இல்லைன்னா நிறைய பேர் கொடுத்தோம், என்னடா அது சொல்லி கொடுக்கவே இல்லை எங்களுக்கு, எனக்கு சொல்லித்தரேன்ட்டு வந்து இதை ஏமாற்றிட்டாங்க அப்படின்ட்டு என்னை ப்ளேம் பண்ணுவீங்க. அதனால் அந்த ஒரு சிலர் கொடுத்தோம்ல என்ன மாதிரி, என்ன அது தெரிஞ்சுக்கணுன்னுட்டு அவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபார்மர் யுகோஸ்லோவியா ரிப்பப்ளிக் ஆஃப் மெசிடோனியான்ட்டு. இப்போது நார்த் மெசிடோனியான்ட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன்ல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிப்பப்ளிக் ஆஃப் மெசிடோனியான்ட்டு இவங்க வச்சுருப்பாங்க. இதை வந்து க்ரீஸ் வந்து ஒத்துக்காது. க்ரீஸ் வந்து நாளாக ஒத்துக்க மாட்டேன், அது எப்படி நீ வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் மெசிடோனியான்னு பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு. க்ரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குல்ல, இது வந்து க்ரீஸ். ஓகே, இது வந்து ஒத்துக்காது. எதுக்கு ஒத்துக்காதுன்னா, இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரியிலலாம் பார்த்துருக்கோம். க்ரீக் மெசிடோனியாவிலேருந்து யார் வந்தாங்க, அலெக்சாண்டர் வந்தாங்கன்ட்டு நம்ம பார்த்தோம்ல. ஸோ க்ரீக்லேயுமே வந்து மெசிடோனியான்ட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கேருந்து அலெக்சாண்டர் ஃபேமஸ். ஓகே, அலெக்சாண்டர், ஓகே, புரு கூடயுமே வந்து ஃபைட் நடந்திருக்கும்ல, போரஸ். ஸோ அந்த அலெக்சாண்டர் இருந்த இடம் மெசிடோனியா க்ரீக்கில் இருக்குது. இப்போ இவங்க வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் மெசிடோனியான்னு பேர் வச்சிக்கினா க்ரீஸ்க்கு வந்து பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இவங்க வந்து மெசிடோனியான்னு பேர் வச்சுக்கினாங்க, இங்கே வந்து மெசிடோனியான்ட்டு ஒரு பேர் இருக்குது. அப்போ இந்த மெசிடோனியாவும் இதுவும் சம்மந்தம்னு சொல்லிட்டா என்ன ஆகும், இங்கே இருக்கக்கூடிய ஜனங்க நாங்களும் ஒரு தனி கண்ட்ரின்னு சொல்லிக்கினா என்ன ஆகும் அப்படின்ட்டு க்ரீக் வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸ் வந்து ஒத்துக்கல. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நார்த் மெசிடோனியான்ட்டு வந்து இவங்க பேரை இது பண்ணிக்கினாங்க, நார்த் மெசிடோனியா. நான் நெட்டில் சர்ச் பண்ணேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரிய வந்தது, நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். மேபி இப்போ தெரில, எதனா அப்படியே 1-2 மிஸ்டேக் இருந்தால் சொல்லிவிடுங்க கீழே எனக்கு. ஓகே, ஸோ அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே நார்த் மெசிடோனியான்ட்டு பேரை சேஞ்ச் பண்ணிக்கினாங்க. க்ரீஸுமே வந்து ஒத்துக்குச்சு, சமாதானம் ஆகி பரவாயில்ல. இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் க்ரியேட் ஆகுதுல, மெசிடோனியா நார்த் மெசிடோனியான்ட்டு. அதனால் சரி விடுங்க, இங்கே வந்து மெசிடோனியா இருக்குன்ட்டு நம்ம பார்த்துக்கணும். மெசிடோனியாவுக்கு மேலே வந்து சர்பியா இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பல்கேரியா. மெசிடோனியாவுக்கு இந்த சைடு பல்கேரியா, கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ரீக், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அல்பேனியா. ஓகே, 4 கண்ட்ரி தான் டோட்டல். நார்த் மெசிடோனியா கூட சர்பியா, அல்பேனியா, க்ரீக், புல்கேரியா. ஓகே, எந்த 4 கண்ட்ரி? சர்பியா, புல்கேரியா, க்ரீக், அல்பேனியா.
ஓகே, ஈஸியாக இருக்குது பாருங்கள். மெசிடோனியாவை சென்ட்ரலில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னுட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெசிடோனியா, மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹங்கரி, ரெண்டுத்துக்கும் நடுவில் சர்பியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்லோவாக்கியா, ஸ்லோவேனியா, குரூஷியா, யுக்ரைன், ரொமானியா, பல்கேரியா, அல்பேனியா, கீழே கிரீஸ். ஓகே, ஸோ இவ்வளோ நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக பண்ணலாம். நான் வந்து மவுஸில் எழுதிட்டு இருக்கிறதால என்னால் அப்படி தான் எழுத முடியும். ஓகே, ஸோ கூடிய சீக்கிரம் நீங்கள்லாம் ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா சேனல் க்ரோ ஆச்சுன்னா நானும் வந்து டச் பென்னெல்லாம் வாங்கி நல்லா சொல்லித்தரேன். இப்போதைக்கு மவுஸும் நல்லா தான் இருக்குது. ஓகே, நான் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு சரி. ஓகேவா? ஸோ கேபிட்டலெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொசோவோ, இதுவுமே வந்து லைட்டாக பார்த்துக்குங்க. இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். கொசோவோ இதுவுமே வந்து யாருன்னா நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அங்கே கொசோவோ இருக்குது, நீங்கள் சொல்ல மாட்டீங்க. கொசோவோ இருக்குது, அங்கே சொல்ல மாட்டீங்க அப்படின்ட்டு. இங்கே இருக்குல்ல கொசோவோ, இங்கே லைட்டாக டாட் மாதிரி போட்டிருக்காங்கல்ல. இப்போ இந்த கொசோவோ வந்து பார்த்திங்கன்னா சர்பியாவோட பார்ட் தான். பட் இவங்க வந்து தனியாக எனக்கு ஒரு கண்ட்ரி வேணும், தனியாக எனக்கு ஒரு கண்ட்ரி வேணும் அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டுருக்காங்க. ஒரு சில கண்ட்ரி கொசோவோவுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஆமாம், கொசோவோ தனி கண்ட்ரி தான். ஓகே, கொசோவோ தனி கண்ட்ரி தான், நாங்கள் வந்து கொசோவுக்கு சப்போர்ட் பண்ணுவோன்னுட்டு ஒரு சில கண்ட்ரி கொசோவோ வந்து ஏற்றுக்கிறது இல்லை. பட் அஃபிஷியலாக வந்து சர்பியாவோட பார்ட் தான் இன்ன வரைக்கும். ஓகே, ஸோ கொசோவோ ஏ டிஸ்பியூட்டட் டெரிட்டரி வித் லிமிட்டட் இன்டர்நேஷ்னல் ரிகக்னைஷன். இங்கே வந்து நான் சும்மா போட்டிருக்கேன் பி அவேர்ன்ட்டு. ஏன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கொசோவோவை ரிகக்னைஸ் பண்ணுறதில்ல. இந்தியா வந்து கொசோவோவை சர்பியாவோட பார்ட்டாக தான் ரிகக்னைஸ் பண்ணுறது. இப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியது ரெண்டு நம்ம பார்த்துக்கணும். மாண்டெனெரோ, பாஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா. எங்கே இருக்குது? அல்பேனியாவுக்கும் சைபேரியாவுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா மாண்டெனெரோ வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, மாண்டெனெரோவுக்கு மேலே வந்து பாஸ்னியா ஹெர்சகோவினா வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ குரூஷியாவுக்கும் சர்பியாவுக்கும் அல்பேனியாவுக்கும் நடுவில் வந்து நீங்கள் இந்த ரெண்டு கண்ட்ரியை பார்க்கலாம். ஒன்று வந்து மாண்டெனெரோ, இன்னொன்று பாஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா. மாண்டெனெரோ, பாஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா. மாண்டெனெரோவோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா பாட்கோரிக்கா. இதுக்கு வந்து எதுவுமே ஞாபகம் வரல, பாட்கோரிக்கா. பாஸ்னியா ஹெர்சகோவினாவோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா சராஜேவோ. ஓகே, சராஜேவோ. இதுவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவுமே லைட்டாக பார்த்துக்குங்க. ஓகே, எல்லாத்துக்குமே நிமானிக்ஸ் வந்து நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. அப்புறமா நம்ம வந்து நிமானிக்ஸே மறந்துடுவோம். அப்புறமா எல்லாத்துக்குமே நம்ம நிமானிக்ஸே வந்து ஞாபகம் வச்சுட்டு இருந்தால். ஸோ நம்ம வந்து ஃபைனலாக இவ்வளோ இடத்த வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, இவ்வளோ இடம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மேலே போகணும் நம்ம. ஓகே, இந்த போலாண்டுக்கும் யுக்ரைனுக்கும் மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ். ஒன்று பெலாரூஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பெலாரூஸ்க்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 கண்ட்ரி இருக்குது. அந்த 3 கண்ட்ரி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படிக்கா வந்து ரஷ்யா இருக்குது. ரஷ்யாவை என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க? ரஷ்யா கேபிட்டல் மாஸ்கோ. ஓகே, ஸோ அப்படிக்காக ரஷ்யா தான். ஸோ ரஷ்யா சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆர்டர் வைஸாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸ்டோனியா, லாட்வியா, லித்தோனியா கீழே பெலாரஸ், போலாண்ட். ஓகே, திருப்பி சொல்லுங்கள் என் கூடவே வந்து ஈஸ்டோனியா, லாட்வியா, லித்தோனியா கீழே போலாண்ட், பெலாரஸ் பக்கத்தில் ரஷ்யா, லாட்வியாவுக்கும் போலாண்டுக்கும் நடுவுலையும் ரஷ்யா. ஓகே, இப்போ நீங்கள் யோசிப்பீங்க அது எப்படின்னுட்டு. ஏன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரஷ்யாவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா கலிங்காட் ரீஜன்னு சொல்லுவாங்க. கலிங்காட் இங்கே தெரியுதுல்ல, கலிங்காட் இந்த இடம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட பார்ட். பால்டிக் சீக்கு வந்து டைரெக்டாக இங்கே அக்சஸ் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். இங்கேருந்துமே வந்து அக்சஸ் ஆகுது, பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துலையுமே வந்து நீங்கள் ரஷ்யாவோட ப்ரெசன்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இ டபுள் எல்
ஓகே, லாத்வியா, லித்தோனியா. ஃபஸ்ட்டு லாத் லித் ஃபஸ்ட்டு லாத் வரும், அப்புறமா லித் வரும். ஈஸ்ட் லாத் லித் ஆர்டர் வைஸ் ஞாபகம் வச்சுங்க. ஈஸ்டோனியா, லாட்வியா, லித்தோனியா. ஈஸ்டோனியாவோட கேபிட்டல் டாலின். நீங்கள் ஸ்டாலின்ட்டு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஈஸ்டோனியாவில் ஸ்டாலின் விசிட் பண்ணாங்க அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுங்க. இப்போ எந்த ஸ்டாலின்ட்டெல்லாம் தேவையில்ல, ஜஸ்ட்டு ஸ்டாலின்ட்டு ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட்டு லாட்வியாவோட கேபிட்டல் ரீகா. கல்ஃப் ஆஃப் ரீகா கூட நீங்கள் பார்க்கலாம். இது வந்து கல்ஃப் ஆஃப் ரீகா. ஓகே, லாட்வியாவோட கேபிட்டல் ரீகா. லித்தோனியாவோட கேபிட்டல் வந்து விலினஸ். ஓகே, இதுக்கும் எதுவும் ஞாபகம் வரல. பெலாரூஸ் வந்து மீன்ஸ்க்கு இதுவுமே வந்து ஒரு லேண்ட்லாக்ட். பெலாரூஸ்மே வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கண்ட்ரியால் சுற்று போடப்பட்டிருக்கு. தென் ஈஸ்டோனியா, லாத்வியா, லித்தோனியா, பெலாரூஸ், போலாண்ட், நடுவில் வந்து கலிங்காட். இதுவுமே வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஃபைனலாக வந்து நம்ம ஐலேண்ட் சைடு வந்து வரலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம மேப் பார்த்தோன்னா நம்ம இந்த பார்ட்டெல்லாம் மேப்பிங் பண்ணிட்டோம், இந்த பார்ட்டும் மேப்பிங் பண்ணிட்டோம், இதுவும் மேப்பிங் பண்ணிட்டோம், இதுவும் மேப்பிங் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கக்கூடியது இந்த இடம். ஓகே, எந்த இடம்? இந்த இடம். ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போகலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு வந்து யூகேனா என்ன, கிரேட் பிரிட்டன்னா என்ன, பிரிட்டன்னா என்ன, இங்கிலாந்து எங்கே இருக்குது, லண்டன் எங்கே இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் டக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள் அந்த மேப் பார்த்துட்டு. ஓகே, ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்போம். யூகே, கிரேட் பிரிட்டன், இங்கிலாந்து, லண்டன், கிளாஸ்கோ, வேல்ஸ், இது எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதெல்லாம் எங்கே இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என் கூட படிச்சிருக்க கிளாஸ்மேட்டு கூட வந்து நான் சடனாக கேட்டிருக்கேன், எங்கே இருக்குது இங்கிலாந்து, லண்டன் சொல்லி பார்க்கலாம். தேடுவாங்க மேப்பில். ஓகே, ஸோ இந்த மேப்பில் தான் நான் கேட்டேன். ஓகே, இந்த எங்கிட்ட இருக்குது பாருங்கள், வேர்ல்டு பொலிட்டிக்கல் மேப். தேடுறாங்க, எல்லாம் டிகிரி முடிச்சிருப்பாங்க, எல்லாம் கிராஜுவேட் தான். ஆனால் எந்த மாதிரி கிராஜுவேட்டுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அதுக்குன்ட்டு என்ன வந்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஆளுன்னு நினைக்காதீங்க. நானும் ஒரு 3 years பேக் இங்கிலாந்து எங்கே இருக்குதுன்னு தேடினால தான். ஓகே, 3 years பேக் நானும் வந்து இங்கிலாந்து எங்கே இருக்குதுன்னு தேடினால தான். ஸோ நம்மலாம் வந்து அப்படி தான். ஓகே, நிறைய கிராஜுவேட்ஸ் தான். சரி விடுங்க, நம்ம மேப்பிங்க்கே போகலாம் திருப்பி. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்னால யூகே, கிரேட் பிரிட்டன் மற்றதெல்லாம் கேட்டல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை பாருங்க. ஓகே, இந்த ஐலாண்டு வந்து கிரேட் பிரிட்டன்னு சொல்லுவாங்க. இந்த பார்ட் ஜியோகிராஃபி வைஸ் வந்து கிரேட் பிரிட்டன்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை அயர்லாண்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்குல்ல அயர்லாண்ட், ஐலாண்ட் 2 தான். 2 ஐலாண்டு ஜியோகிராஃபி வைஸாக டிவைட் பண்ணியிருக்கிறது. ஒன்று வந்து கிரேட் பிரிட்டன், இன்னொன்று வந்து அயர்லாண்ட். கிரேட் பிரிட்டன், ஒன்று வந்து அயர்லாண்ட். 2 டிவிஷன் ஆச்சா? சரி, கிரேட் பிரிட்டனில் என்னென்ன கண்ட்ரி வரும்? இது வந்து ஜியோகிராஃபி வைஸ், கண்ட்ரி வைஸ் நான் சொல்ல. ஓகே, இந்த கிரேட் பிரிட்டன்ட்டு வந்து பிரிச்சிருக்காங்கன்னா ஜியோகிராஃபி வைஸ் இது பிரிச்சிருக்கிறது. இது வந்து அயர்லாண்ட் ஜியோகிராஃபி வைஸ் பிரிச்சிருக்கிறது. பட் பொலிட்டிக்கலாக கண்ட்ரி வைஸாக எப்படி இருக்குன்ட்டு, கிரேட் பிரிட்டனுக்குள்ளே என்னென்ன வரும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேல்ஸ் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். வேல்ஸ் இது ஒரு பார்ட், வேல். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து, இது ஒரு பார்ட், இங்கிலாந்து. நெக்ஸ்ட்டு மேலே வந்து ஒரு பார்ட்டு ஸ்காட்லாண்ட். ஓகே, ஸ்காட்லாண்ட். இது மூணுத்தையுமே வந்து என்ன சொல்லுவாங்க? கிரேட் பிரிட்டன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜிபி. கிரேட் பிரிட்டன் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். பட் அதுக்குள்ளே என்ன டிவிஷன் இருக்குதுன்னு நம்ம இப்போ பார்த்துருக்கோம். ஒன்று வந்து என்ன? இங்கிலாந்து, ஸ்காட்லாண்ட், வேல்ஸ்.
ஓகே, நெக்ஸ்ட் டைம் வந்து யாருன்னா கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லணும் கிரேட் பிரிட்டனுக்குள்ளே என்னென்ன வரும். வேல்ஸ், இங்கிலாந்து, ஸ்காட்லாண்ட் மூணுமே வந்து கிரேட் பிரிட்டனுக்குள்ளே வரக்கூடியது. அப்போது யூகேனா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, இந்த வேல்ஸ், இங்கிலாந்து, ஸ்காட்லாண்ட் கூட நார்தர்ன் ஐலாண்ட் இங்கே இருக்குல்ல, நார்தர்ன் ஐலாண்டு இல்லை நார்தர்ன் அயர்லாண்ட் இந்த கொஞ்சம் பகுதியை சேர்த்துக்கிட்டிங்கன்னா யூகேவாக ஆகிடும், யுனைடெட் கிங்டமாக ஆகிடும். அப்போ யூகேக்குள்ளே வந்து என்ன ஆட் ஆகுது, நார்தர்ன் அயர்லாண்ட் வந்து ஆட் ஆகுது, தெரிஞ்சுங்க. தென் நடுவில் வந்து நீங்கள் இங்கிலீஷ் சேனல் வந்து யூகேக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நீங்கள் நடுவில் பார்க்கலாம், இல்லைனா இங்கிலாந்து ஐலாண்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இப்போ கேபிட்டல், வேல்ஸோட கேபிட்டல் வந்து என்ன, கார்டிஃப். வேல்ஸோட கேபிட்டல் கார்டிஃப். இங்கிலாண்டோட கேபிட்டல் லண்டன். ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் லண்டனை பார்ப்பீங்க, இங்கிலாந்து ஐலாண்டில் தான் வந்து லண்டனை பார்ப்பீங்க. ஸ்காட்லாண்டோட கேபிட்டல் எடன்பர்க். ஓகே, கேள்விப்பட்டிருப்பீங்களா, எடன்பர்க். நெக்ஸ்ட்டு நார்தர்ன் அயர்லாண்டோட கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கேன், பெல்ஃபஸ்ட். ஓகே, இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்ல, பெல்ஃபஸ்ட் நார்தர்ன் அயர்லாண்டோட கேபிட்டல். இங்கே இருக்கக்கூடிய ஒயிட் கலராக இருக்குல்ல கொஞ்சம், இது வந்து வேறு கண்ட்ரி, அயர்லாண்ட். ஓகே, இதோட கேபிட்டல் வந்து டப்ளின். அயர்லாண்டோட கேபிட்டல் டப்ளின். ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிரேட் பிரிட்டனுக்குள்ளே வேல்ஸ், இங்கிலாந்து, ஸ்காட்லாண்ட் வரும். யூகேக்குள்ளே நார்தர்ன் அயர்லாண்டை சேர்த்துக்கினா யூகேன்ட்டு வந்து நம்ம சொல்லுவோம். அயர்லாண்டு வந்து ஒரு தனி கண்ட்ரி, அதோட கேபிட்டல் வந்து டப்ளின். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம வந்து கண்ட்ரி முடிச்சிட்டோம். ஓகே, பாருங்கள் நீங்களே வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். இப்போ நார்வே எங்கே இருக்குது தெரியும், ஸ்வீடன் எங்கே இருக்குது தெரியும், ஃபின்லாண்ட் தெரியும். ஓகே, ஈஸ்டோனியா, லாட்வியா, லித்தோனியா, பெலாரூஸ், போலாண்ட், யுக்ரைன், மால்டோவா. ஓகே, மால்டோவா வந்து லைட்டாக பார்த்துங்க. ஓகே, மால்டோவா வந்து நம்ம பார்க்கல, மால்டோவா. ஸோ மால்டோவா வந்து ஒரு லேண்ட் லாக்டு இதுவுமே. ஓகே, யுக்ரைன் இந்த சைடு சுற்றி வலிச்சிட்டு இருக்குது, கீழேயுமே யுக்ரைன் சுற்றி வலிச்சிட்டு இருக்குது. இங்கே வந்து ரொமேனியா. ஓகே, ரொமேனியாவுக்கும் யுக்ரைனுக்கும் நடுவில் வந்து நீங்கள் மால்டோவாவை பார்க்கலாம். ஓகே, மால்டோவா. இதோட கேபிட்டல் சிஸ்னாவோ. கேபிட்டல் வந்து என்ன, சிஸ்னாவோ. ஓகே, ஸோ மால்டோவும் நம்ம பார்த்துட்டோம். ரொமேனியா, புல்கேரியா, கிரீஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டர்க்கியோட நார்த் பார்ட்டுமே இருக்குல்ல, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா யூரோப்பில் வரக்கூடியது தான். சர்பியா, நார்த் மெசிடோனியா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாண்டெனெரகோ, ஹர்சியா. ஓகே, பாஸ்னியா ஹர்செகோவினா, ஹங்கரி, ஸ்லோவேக்கியா, குரோஷியா, ஸ்லோவேனியா, ஆஸ்ட்ரியா, செக் ரிப்பப்ளிக், போலாண்ட், ஜெர்மனி, சுவிட்சர்லாண்ட். நடுவில் வந்து லைக்கன்ஸ்டன், இட்லி, ஃப்ரான்ஸ், லக்சம்பர்க், பெல்ஜியம், நெதர்லாண்ட், டென்மார்க், யூகே, அயர்லாண்ட், ஸ்பெயின், போர்ச்சுகல்ஸ். ஸோ இங்கே வந்து கிரீன்லேண்ட், ஃபெரோ ஐலாண்ட். ஓகே, ஸோ ஃபுல் வேர்ல்டே வந்து யூரோப்பே வந்து நான் உங்களுக்கு ட்ரிப் அடிக்க வச்சுருக்கேன். ஓகே, நம்ம வந்து ட்ரிப் அடிச்சிருக்கோம் யூரோப்பே. இப்போ என்னென்னா அட்லாண்டிக் ஓஷன் கூட எந்தெந்த கண்ட்ரி ஷேர் பண்ணுது சொல்லுங்கள். பாருங்கள், மேப் அப்சர்வ் பண்ணுங்கள். முடிஞ்சால் இந்த சைடு பார்க்காதீங்க. ஓகே, அந்த சைடு பார்க்காம சொல்லணும், எனக்கு ஒரு ஆர்டர் வைஸாக சொல்லணும். அட்லாண்டிக் ஓஷன் கூட டைரெக்டாக எந்தெந்த கண்ட்ரி வந்து ஷேர் பண்ணது யோசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்மளே பார்க்கலாம், யார் யார் ஜென்யூனாக வந்து இங்கே பார்க்காம யோசிச்சிங்க தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்வே. ஓகே, ஸோ இந்த நார்வேயோட இந்த கோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன் கூட தான் இருக்குது இந்த கோஸ்ட். ஓகே, இந்த கோஸ்ட்டில் எந்த ஓஷன் கரண்ட் வர்றது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி ரிலேட்டடான ஒரு கொஷின் நான் கேட்டிருக்கேன். ஓகே, அந்த ஓஷன் கரண்ட்டால் இங்கே இருக்கக்கூடிய ஐஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகாமல் இங்கே வந்து போர்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நார்வே போர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ எந்த கரண்ட்டுன்ட்டு வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்வே. ஓகே, நார்வேக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்லாண்ட். ஐஸ்லாண்ட் இங்கே இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ஐஸ்லாண்ட்.
ஐஸ்லாண்டுமே அட்லாண்டிக் ஓஷன் கூட டச் பண்ணுது. நார்வே, ஏன்னா நார்வே வந்து இங்கேருந்தே இருக்குல்ல கண்ட்ரி கொஞ்சம், ஸோ அதனால் நார்வே கொஞ்சம் நார்த்தாக வந்து கன்சிடர் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நார்வே, ஐஸ்லாண்ட், அயர்லாண்டுமே வந்து டச் பண்ணா. நெக்ஸ்ட்டு யூகேவுமே வந்து டச் பண்ணுது. நீங்கள் பாருங்கள், அட்லாண்டிக் ஓஷன் தான். ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், ஈஸி. போர்ச்சுகல், ஸ்பெயின், ஃப்ரான்ஸ், யூகே, அயர்லாண்ட், ஐஸ்லாண்ட், நார்வே. ஓகே, நார்வே, ஐஸ்லாண்ட், அயர்லாண்ட், யூகே, ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து அட்லாண்டிக் ஓஷன் கூட டச் ஆகக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரீஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம நார்த் சீ கூட எந்தெந்த கண்ட்ரி டச் ஆகுது. நார்த் சீ, ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேலே நார்வே, டென்மார்க், ஜெர்மனி, நெதர்லாண்ட், இந்த இடத்துல வந்து பெலாரூஸ், யூகே, சாரி இது பெலாரூஸ் இல்லை, பெல்ஜியம். ஓகே, பெல்ஜியம், பெலாரூஸ் இது இங்கே உக்காஞ்சிட்டு இருக்கு பாருங்கள், பெலாரூஸ். ஸோ நார்த் சீ கூட கனெக்ட் ஆகக்கூடிய கண்ட்ரி நார்வே, டென்மார்க், ஜெர்மனி, நெதர்லாண்ட், பெல்ஜியம், யூகே. ஸோ இப்போ நார்த் சீ எதுக்காக இம்பார்ட்டண்ட்? இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் அண்ட் கேஸ் இருக்குது, நிறைய ரிசர்வ் இங்கே இருக்குது. பிரெண்ட் குரூடு வந்து நீங்கள் இந்த இடத்துல தான் பார்க்கலாம். ஓகே, ஒரு நல்ல குவாலிட்டியான குரூடு. ஸோ இதால் தான் வந்து நிறைய ரேட்டெல்லாம் கூட வந்து டிசைட் ஆகுறது. ஓகே, ஆயில் பெட்ரோலியம்க்கெல்லாம். ஸோ குளோபல் பெஞ்ச் மார்க் ஃபார் ஆயில் ப்ரைஸஸ். ஸோ நார்த் சீ வந்து எதுக்கு இம்பார்ட்டண்ட்? பென்ட் குரூடுக்காக இம்பார்ட்டண்ட். ஃபிஷ்ஷிங் அண்ட் ட்ரேடுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப நடக்கும். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சி இது. நிறைய ரினோவபிள் எனர்ஜி எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கான நிறைய ஃபார்ம்ஸ், விண்டு ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெதர்லாண்டோட கேபிட்டல் ஆம்ஸ்டர்டாம் நம்ம பார்த்தோம். அது கீழே ரோட்டர் டேம்ன்ட்டு ஒரு போர்ட் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் தெரியுதுல்ல, ரோட்டர் டேம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான போர்ட். ஏன்னா இங்கேருந்து வரக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் ஷிப்பெல்லாம் வந்து இங்கே நிற்கும். இங்கேருந்து நிறைய ரோடு கனெக்டிவிட்டி சூப்பராக இருக்குது. ஓகே, ஜெர்மனி, போலாண்டுக்கெல்லாம் வந்து நல்லா ரோடு கனெக்டிவிட்டி வந்து சூப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணதால் ரோட்டர் டேம் போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் போர்ட். இது நெதர்லாண்டில் இருக்குது, நார்த் சீ கூட கனெக்ட் ஆகிருக்கு, இம்பார்ட்டண்ட். ஓகே, லார்ஜஸ்ட் போர்ட் இன் யூரோப், ஒன் ஆஃப் த பிஸியஸ்ட் இன் த வேர்ல்டு. ஓகே, அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான போர்ட் இது. ட்ரேட் ஹப், கீ கேட்வே ஃபார் கூட்ஸ் என்டரிங் ஆர் லிவிங் யூரோப். ஸோ நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. அதனால் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா யூரோப்புக்குள்ளே வந்து கூட்ஸ் என்ட்ரி ஆகிட்டு போயிட்டே இருக்கும். கனெக்டிவிட்டி வெல் கனெக்டட் டு இன்லேண்ட் யூரோப் வியா ரெயில், ரோடு, ரிவர் எல்லா விதமாக வந்து சூப்பராக கனெக்ட் ஆகிருக்கு. எனர்ஜி அண்ட் இண்டஸ்ட்ரி, மேஜர் சென்டர் ஃபார் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி அண்ட் எனர்ஜி லாஜிஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ ரோட்டர் டேம் வந்து இம்பார்ட்டண்ட். எந்த கண்ட்ரிக்குள்ளே வர்றது? நெதர்லாண்ட் கண்ட்ரிக்குள்ளே வர்றது. எந்த சீயில் இருக்குது? நார்த் சீயில் இருக்குது. டன். இப்போ வந்து பால்டிக் சீயை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பால்டிக் சீ எனக்கெல்லாம் ஸ்டார்டிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 years பேக்கெல்லாம் வந்து தெரியாது, பயப்படுவேன். பால்டிக் சீயா எங்கே இருக்குது, ஐயோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, ஓகே பிளாக் சீயா எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னுட்டெல்லாம். ஓகே, பட் அப்புறமா தான் கற்றுக்கினேன். ஸோ இந்த மாதிரி வந்து அப்போயே எனக்கு வந்து யாருன்னா சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும். ஓகே, உங்களுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து மேபி பிகினர்ஸ் ஸ்டார்டிங் இப்போ தான் நீங்கள் என்ட்ரி ஆனீங்க, இந்த கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவும் தெரியாது. பட் ஒரு சிலர் போய் கேளுங்க, யாருன்னா அவங்க சீனியர் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ அக்சஸ் இல்லாமல் இருந்திருக்கும்ல. இப்போல்லாம் வந்து நெட் இருக்குது, நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே டிஃபிகல்ட்டாக தான் இருந்திருக்கும் இதெல்லாம். இப்போ பால்டிக் சி இதை சுற்றி வந்து என்னென்ன கண்ட்ரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இதோட வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து டேனிஷ் ஸ்ட்ரைட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நார்த் சீக்குமே வந்து அது என்ட்ரி ஆகுது. ஓகே, ஸோ இங்கேருந்து என்ட்ரி வந்து ஆகுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ பால்டிக் சீ சுற்றி என்னென்ன கண்ட்ரி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கண்ட்ரி டென்மார்க், செகண்ட் ஜெர்மனி, தேர்ட் போலாண்ட்,
4th ரஷ்யா. நான் ஆல்ரெடி சொன்னேன் இங்கே வந்து கலிங்காட் அப்படின்ற ஒரு இடம், ரஷ்யாவோட இடம் இங்கே இருக்குன்னுட்டு. நெக்ஸ்ட்டு லித்வானியா, லாட்வியா ஆர்டர் வைஸாக இருக்குது. ஈஸ்டோனியா. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபின்லாண்ட். ஓகே, ஃபின்லாண்ட். ரஷ்யா கூட இங்கேருந்து டச் ஆகுது, நீங்கள் பார்க்கலாம். ஃபின்லாண்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்வீடன். நார்வே வந்து டச் ஆகுறதில்ல, ஞாபகம் வச்சுங்க, கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. ஓகே, ஸ்வீடன் பக்கத்தில் நார்வே இருக்குது, இங்கேருந்து டச் ஆகுது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இது என்ன பின்னாடி வந்துருச்சா? நம்ம திருப்பி போகலாம். ஸோ நார்வே வந்து இருக்குது, கனெக்ட் ஆகுதுன்னு நினச்சிப்பீங்க. நார்வே வந்து கனெக்ட் ஆகுறதில்ல. ஓகே, ஸோ டென்மார்க், ஜெர்மனி, போலாண்ட், ரஷ்யா, லித்வானியா, லாத்வியா, ஈஸ்டோனியா, ஃபின்லாண்ட், ஸ்வீடன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இரேஸ் ஆகிட்டுல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கல்ஃப் ஆஃப் போத்னியா ஞாபகம் வச்சுக்கோங்க. பால்டிக்ஸோட வாட்டர் தான், ஆனால் கல்ஃப் ஆஃப் போத்னியா. ஓகே, அந்த நேரோ பேசேஜ் கொஞ்சம் இருக்கிறதால கல்ஃப் ஆஃப் போத்னியான்னு சொல்கிறாங்க. கல்ஃப் ஆஃப் போத்னியா கூட எந்த கண்ட்ரி டச் ஆகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 2 கண்ட்ரி தான், ஸ்வீடன், ஃபின்லாண்ட். கல்ஃப் ஆஃப் போத்னியா கூட எந்த 2 கண்ட்ரி டச் ஆகுது? ஸ்வீடனும் ஃபின்லாண்டும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கல்ஃப் ஆஃப் ஃபின்லாண்ட் எங்கே இருக்குது? என்னடா இந்த மவுஸு. கல்ஃப் ஆஃப் ஃபின்லாண்ட் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். எந்தெந்த கண்ட்ரி டச் ஆகுது? கொஞ்சம் மவுஸ் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கு நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபின்லாண்ட். ஓகே, ஃபின்லாண்ட் டச் ஆகிட்டுருக்குல்ல. நெக்ஸ்ட் வந்து ஈஸ்டோனியா. இங்கே ஈஸ்டோனியா, ரஷ்யா. ஓகே, 3 கண்ட்ரி தான், ஈஸ்டோனியா, ஃபின்லாண்ட், ரஷ்யா. ஈஸ்டோனியாவோட கேபிட்டல் டாலின், ஃபின்லாண்டோட கேபிட்டல் ஹெலன்ஸ்கி, ரஷ்யாவோட கேபிட்டல் மாஸ்கோ. ஓகே, ஸோ ரஷ்யா, ஈஸ்டோனியா, ஃபின்லாண்ட், கல்ஃப் ஆஃப் ஃபின்லாண்டில் வந்து டச் ஆகிட்டுருக்கு. ஒயிட் சி எங்கே இருக்குது? இங்கே மேலே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஒயிட் சி ஃபுல் ரஷ்யாக்குள்ளே வருது. பேரண்ட் சி இங்கே மேலே வரக்கூடியது. ரஷ்யாவும் நார்வேவும் டச் ஆகக்கூடியது பேரண்ட் சீல. இங்கே வந்து பேரண்ட் சி வரும். கல்ஃப் ஆஃப் ரீகா இதுவுமே தெரிஞ்சுங்க, எங்கே இருக்குது? இங்கே இருக்குது, ரீகா. கல்ஃப் ஆஃப் ரீகா. ஈஸ்டோனியாவும் லாட்வியா 2 கண்ட்ரி தான் வந்து டச் ஆகக்கூடியது. கல்ஃப் ஆஃப் ரீகாவில் லாட்வியா, ஈஸ்டோனியா. ஓகே, ஸோ சிம்பிள் புரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சில வாட்டர் பாடியை திருப்பி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பே ஆஃப் பிஸ்கே. ஓகே, ஸோ பார்க்க போனால் இங்கேருந்து பால்டிக்ஸிலேருந்து டேனிஷ் ஸ்ட்ரைட் மூலமாக இந்த இடத்துல வந்து நீங்கள் டேனிஷ் ஸ்ட்ரைட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, டேனிஷ் ஸ்ட்ரைட் மூலமாக நீங்கள் நார்த் சீக்கு என்ட்ரி ஆவீங்க. நார்த் ஸ்ட்ரீலேருந்து இந்த இடத்துல வந்து யூகேக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா டோவர் ஸ்ட்ரைட்டுன்ட்டு வரும். டோவர் ஸ்ட்ரைட் மூலமாக இங்கிலீஷ் சேனலுக்கு வந்து நீங்கள் பாஸ் ஆவீங்க. இங்கிலீஷ் சேனல் பாஸ் ஆன பிறகு இங்கிலீஷ் சேனல்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பே ஆஃப் பிஸ்கே கிடைக்கும். ஓகே, பிஸ்கெட் கிடைக்கும் உங்களுக்கு. பே ஆஃப் பிஸ்கேல பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரால்டர், அதுக்குள்ளேருந்து வந்து நீங்கள் மெடிட்டேரியன் சீக்கு என்ட்ரி ஆவீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சி இருக்குது. இந்த இடத்துல ஒரு சி இருக்குது. இவங்களே வந்து பார்த்திங்கன்னா நேம் வச்சுருக்காங்க. அந்த சி பேர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அல்போரான்சி இங்கே இருக்குல்ல, இங்கே வரக்கூடியது அல்போரான்சி. மார்க் பண்ணுறாங்க, அல்போரான்சி. ஸ்பெயினுக்கும் மொராக்கோக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. கிப்ரால்டரும் இருக்குது. ஓகே, ஸோ கிப்ரால்டருக்கும் இந்த மொராக்கோக்கும் நடுவுலையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்போரான் சி. நெக்ஸ்ட்டு இங்கே நீங்கள் பார்க்கலாம் கல்ஃப் ஆஃப் லயன். ஓகே, ஃப்ரான்ஸ் கிட்ட வந்து நீங்கள் பார்க்கலாம் கல்ஃப் ஆஃப் லயன். இந்த கார்சியாலாம் இருக்குல்ல, இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். இந்த பெலாரிக்கும் கார்சிகாக்கும் நடுவில் வந்து கல்ஃப் ஆஃப் லயனை வந்து நீங்கள் பார்க்கலாம். எதுக்கு லயன் வச்சுருக்காங்க? லயன் நிறைய இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாஸ்ட்டாக கரண்ட் மூவ் ஆகிட்ருக்கும்.
விண்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் லயன்ன்ட்டு பேர் வச்சுருக்காங்க. ஓகே, சிங்கம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க ஸ்பீடு, லயன். ஃப்ரான்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிகூரியன் சி. இது எங்கே வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம். ஓகே, லிகூரியன் சி. இந்த இட்லி இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நீங்கள் லிகூரியன் சியை வந்து நீங்கள் பார்க்கலாம். இதில் கொடுக்கல, பட் நீங்கள் பார்த்துக்கங்க லிகூரியன் சி. இட்லி ஃப்ரான்ஸுக்கு நடுவில் வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம் லிகூரியன் சியை. ஓகே, அட்ரியாட்டிக் சி இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் அட்ரியாட்டிக் சி. இம்பார்ட்டண்ட், ஆல்ரெடி ஒரு வாட்டி கொஷின் கேட்டிருக்காங்க. அட்ரியாட்டிக் சிக்கு கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எதுன்னுட்டு. ஸோ பார்த்துக்கலாம். இட்லி ஃபஸ்ட்டு வந்து இட்லி கனெக்ட் ஆகிருக்கா. ஸ்லோவேனியா, நான் மேப்பிங் பண்ண வச்சேன்ல, ஸ்லோவேனியா, குரோவேஷியா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்னியா அசர்கோவினியா வந்து டச் ஆகிட்டுல, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மாண்டனெரகோ, அல்பேனியா. ஓகே, இவ்வளோ கண்ட்ரி ஞாபகம் வச்சுங்க. இட்லி 1, ஸ்லோவேனியா 2, குரோவேஷியா 3, பாஸ்னியா அசர்கோவினியா. ஓகே, இதுவும் டச் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து காமிச்சிட்டு இல்லைல்ல, இதில் வந்து நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேனே. ஓகே, இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது, BSCMA. ஓகே, BSCMA. ஓகே, BSCMA டச் ஆகுது போல். ஓகே, ஸோ பாஸ்னியா அசர்கோவியானாவும் டச் ஆகுது. இங்கே வந்து இப்படி ஷோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ BSCMA என்ன இது ஷார்ட்கட்னா, ஒன்று வந்து இட்லி ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகே, பியில் வந்து பாஸ்னியா அசர்கோவினியா. ஓகே, எஸ்ஸில் வந்து என்னென்னா ஸ்லோவாக்கியா, சியில் குரோவேஷியா, எம்மில் வந்து என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மாண்டனெரகோ, ஏல வந்து பார்த்திங்கன்னா அல்பேனியா. BSCMA ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ 6 கண்ட்ரி தான் இங்கே வந்து டச் ஆகுது. பட் இந்த மேப்பில் வந்து இவங்க இப்படி ஷோ பண்ணிகிட்ருக்காங்க. டன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் சி. அதுக்கு முன்னாடி வந்து அட்ரியாட்டிக் சீலேருந்து இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அயோனியன் சி. இட்லிக்கும் கிரீக்ஸ்க்கும் நடுவில் அயோனியன் சி. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏஜியன் சி வழியாக டார்டனஸ் ஸ்ட்ரைட் மூலமாக மர்மரா, சி ஆஃப் மர்மரா கனெக்ட் ஆகலாம். சி ஆஃப் மர்மராலேருந்து பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட் மூலமாக பிளாக் சீக்கு கனெக்ட் ஆகலாம். சேம் பிளாக் சீலேருந்து பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட் வழியாக சி ஆஃப் மர்மரா கனெக்ட் ஆவீங்க. சி ஆஃப் மர்மராலேருந்து டார்டனஸ் ஸ்ட்ரைட் மூலமாக ஏஜியன் சி கனெக்ட் ஆவீங்க. நெக்ஸ்ட்டு மெடிட்டேரியன் சி மூலமாக அயோனியன் சி மூலமாக அட்ரியாட்டிக் சி, திருப்பி அட்ரியாட்டிக் சி மூலமாக அயோனியன் சி மூலமாக மெடிட்டேரியன் சி மூலமாக எப்படிக்கா வந்தீங்கன்னா இங்கே டெரேனியன் சிலேருந்து இங்கே வந்தீங்கன்னா லிகோரியன் சிலேருந்து நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அல்போரான் சிலேருந்து அட்லாண்டிக் ஓஷன். ஓகே, ஸோ இப்போ பிளாக் சி சுற்றி எந்தெந்த கண்ட்ரி இருக்குது? ஒன்று வந்து யுக்ரைன், இன்னொன்று ரஷ்யா, இன்னொன்று ரொமானியா, பல்கேரியா, டர்க்கி, இந்த சைடு ஜார்ஜியா. ஸோ ஏஷியா கேக்கசஸ் கண்ட்ரின்னு சொல்லுவாங்கள்ல, ஜார்ஜியாவுமே வந்து டச் ஆகுது. ஸோ எந்தெந்த கண்ட்ரி? பல்கேரியா, ரொமானியா, யுக்ரைன், ரஷ்யா, ஜார்ஜியா, டர்க்கி. ஸோ இங்கே வந்து சி ஆஃப் அசோவ் இருக்குது. சி ஆஃப் அசோவுக்கும் பிளாக் சீக்குமே வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் இருக்குது. டன். நம்ம இந்த பாட்டுமே பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து நான் ஸ்ட்ரைட்ஸு தனியாக கொடுத்துருக்கேன். ஓகே, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டேனிஷ் ஸ்ட்ரைட், இங்கே நம்ம பார்த்தோம்ல. கீல் கெனால் வந்து தெரிஞ்சுக்கங்க. கீல் கெனால் ஜெர்மனியில் இருக்கக்கூடியது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ரஃபாக கீல் கெனால். இது வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணியிருப்பாங்க, தண்ணி பாஸ் ஆகிற மாதிரி ஒரு வழி. ஸோ ஷிப்பெல்லாம் வந்து இங்கேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி ஆகும். ஸோ பால்டிக்ஸ்லேருந்து நார்த் சீக்கு கீல் கெனால் மூலமாகவே நீங்கள் என்ட்ரி ஆகலாம் ஆர்டிஃபிஷியலாக. ஓகே, ஜெர்மனி ஆர்டிஃபிஷியல் கெனால். ஓகே, ஸோ இங்கேருந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீல் கெனால் மூலமாக என்ட்ரி ஆகலாம். டோவர் ஸ்ட்ரைட் இங்கே வரக்கூடியது. ஓகே, இங்கே வரக்கூடியது நார்த் சீலேருந்து இங்கிலீஷ் சேனலுக்கு பாஸ் ஆகக்கூடிய ஸ்ட்ரைட் வந்து டோவர் ஸ்ட்ரைட் ஆஃப் கிப்ரால்டர் இங்கே இருக்குது, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸ்ட்ரைட் ஆஃப் பொனிஃபேஷியோ. ஓகே, ஸ்ட்ரைட் ஆஃப் பொனிஃபேஷியோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் பார்க்கலாம்.
ஸ்ட்ரைட் ஆஃப் பொனிஃபேஷியோ. இந்த கொரோசிக்காவுக்கும் சர்டினியாவுக்கும் நடுவில் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் பொனிஃபேஷியோ வந்து நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஃப்ரான்ஸுக்கும் இட்லிக்கும் நடுவில். ஸோ இந்த மாதிரி கேட்கலாம், ஸ்ட்ரைட் ஆஃப் பொனிஃபேஷியோ பிட்வீன் விச் கண்ட்ரி. ஃப்ரான்ஸுக்கும் இட்லிக்கும் நடுவில் நீங்கள் பார்க்கலாம். கொரோசிக்காவுக்கும் சர்டினியாவுக்கும் ஐலாண்ட் நடுவில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் மெசினியா எங்கே இருக்குது? இந்த இடத்துல சிசிலி ஐலாண்டுக்கும் இட்லி இருக்குல்ல, அந்த வேறு பார்ட், அதுக்கு நடுவில் நீங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் மெசினியாவை நீங்கள் பார்க்கலாம். டார்டனஸ் ஸ்ட்ரைட் வந்து இங்கே, பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட் வந்து இங்கே, ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கர்ச் ஸ்ட்ரைட் வந்து இங்கே. ஓகே, பிளாக் சீயும் சி ஆஃப் அசோவுக்கும் கனெக்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கர்ச் ஸ்ட்ரைட். எந்த ஸ்ட்ரைட்டு? கர்ச் ஸ்ட்ரைட். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த யூரோப் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஞாபகம் இருக்கும்னு வந்து நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ப்ராப்பராக ரிவிஷன் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளாங்க் மேப்லேயும் வந்து பாருங்கள். ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நான் வந்து ஃபுல் பேசிக்லேருந்து நான் வந்து உங்களுக்கு மேப்பிங் பண்ண வச்சுட்டு இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஸ்லைடு பார்க்கலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் 139 ஸ்லைடு வந்து நம்ம முடிச்சுட்டு இருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பராக மேப்பிங் பண்ண வச்சேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், ஒரு எக்ஸ்ப்ளனேஷனுக்கும் நான் இமேஜஸ் ஆட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் மொபைலில், நிறைய பேர் வந்து மொபைலில் தானே இந்த பிடிஎஃப் அக்சஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் ஃபாண்ட்டெல்லாம் கூட பெருசாக பண்ணி தான் கொடுத்துருக்குறது. ஓகே, ஸோ லைக் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் வாட்ச் பண்ணுறீங்க நிறைய பேர், ஆனால் லைக் வந்து பண்ணுறதில்ல. ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த கிளாஸ் பண்ணிவிட்டு. நான் வந்து நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்தது வந்து நம்ம நார்த் அமெரிக்கா இல்லைனா சவுத் அமெரிக்கா அதோட பொலிட்டிக்கல் மேப்பிங்கில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி கிளாஸ் வந்து அவ்வளோதான், முடிஞ்சிச்சு.